மயக்கம் தொட்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சின்ன ட்ரௌசி செஷன்ஸா இருக்கலாம். பட் ஆனா கூட இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செஷன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 3 விதங்களை நம்ம பார்க்க போகிறோம். மூணு முக்கியமான பகுதிகளா இது நாள் முழுவதும் நம்ம பார்க்க போறோம் நான் சொன்னேன். முதல் பகுதி அதிக அறுவடையை யாரெல்லாம் விரும்புறாங்களோ, அதிக அறுவடையை விரும்பணும்னா நம்முடைய முதல் பகுதி நாம ஏற்கனவே பெற்றுக் கொண்டதற்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் கர்த்தர் அடுத்த பகுதியை நமக்கு தருகிறார். அதனால வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குகிறார் போட்டு. அவன் அதிகாரியாய் மாற விரும்பினான் அல்லது கொடுத்தார் அப்படின்னு சொல்லல. இட்ஸ் அப்பாயின்மெண்ட். இது நம்ம சின்ன சின்ன விஷயங்களோட நம்ம பார்க்க முடியும். நமக்கு கிடைச்ச சின்ன பொறுப்புகள்ல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ, எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறோமோ, எவ்வளவு ஆண்டவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு நம்மை அதிகாரியாய் மாற்றுகிறார். அந்த கொஞ்சம் யாருடையது, கொஞ்சம் இன்னொருத்தருடையது கூட நம்ம உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா அதுல நம்ம உண்மையா இருந்தோம்னா அநேகத்திற்கு ஆண்டவர் அதிகாரியாய் மாற்ற விரும்புகிறார். நம்ம மறுபடியும் சொல்ல விரும்புகிறோம். என்ன சொல்ல விரும்புகிறோம்? இந்த ஒரு வருஷத்துல செய்த எல்லா காரியங்களுக்கும் காரணம் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தர் மாத்திரம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தினார். ஆண்டவர் போகிறதுக்கு ஒரு கழுதையை பயன்படுத்தினார். யுஎஸ் பிரசிடென்ட்ஷிப்ல நிறைய லீடர்ஸ் வந்து பில்லி கிரஹாம கேட்டாங்களாம், நீங்க ஏன் இந்த வருஷம் காம்படிஷனே இல்லாம நம்ம ஒரே இதுவா உங்களை பிரசிடென்டா செலக்ட் பண்றோம்னு சொல்லி. அப்ப எல்லா பார்ட்டிஸ்ல இருந்தும் சொல்லி, ரிபப்ளிக் பார்ட்டியோட ஆப்போசிட் வந்து 2 பேருமே ரொம்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகவே மாட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி. ஆனா 2 பேருமே வந்து கேட்டாங்க, நீங்க எப்படியாவது பிரசிடென்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சிரிச்சுட்டே சொன்னாரா, எதுக்கு நீ டீ ப்ரமோட் பண்றீங்க சொன்னாங்களா, யூஎஸ் பிரசிடென்ட் உங்களுக்கு டீ ப்ரமோட்டா? அவர் சொன்னாரா, எஸ், நான் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னைய கொண்டு போய் உங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்க இன்சார்ஜ் வைக்க சொல்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் டீ ப்ரமோஷன். எவ்வளவு பெரிய ஒரு வியூ. நம்ம கிடைச்சா நம்ம கண்டிப்பா ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு பிரசிடென்ட் ஆயிருக்கோம். ஆனா பில்லி கிரஹாம் வித்தியாசமா அவர் செய்யறாரு. ஏது அவருடைய வியூ என்னன்னா, இட்ஸ் a heavenly government, it's a God's will, God's own vineyard, ஆண்டவருடைய சொந்த தோட்டம். ஆகவே giving thanks அதுல எப்போதுமே முதன்மையா இருக்கணும். ஒரு வசனத்தை நான் காலையில நேரம் இல்லாத தெரியுமா, உபாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 26வது அதிகாரம், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போற தேசத்துல ஒரு கூட ஃப்ரூட்ஸ் கிடைச்சா என்ன செய்யணும்? நமக்கு ஒரு கூட கனி கிடைச்ச உடனே என்ன செய்யணும்? 2வது வசனத்தை 1வது 2வது 5வது வசனத்தை வாசிக்க போறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்த கூடையை எடுத்துச்சு பழங்களெல்லாம் எடுத்துட்டு ஸ்தானத்துக்கு போய் என்ன சொல்லணுமா? அப்பொழுது அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதி வேண்டியது என்னவென்றால், சொல்லணுமா, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். சொல்லுது, என் தகப்பனாகிய ஆபிரகாம் அழிவுக்கு நேரான
சீரியா தேசத்தை சேர்ந்தவனாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். இது நம்ம மறுபடியும் நம்ம சொல்றோம். பலத்த திரட்சியான ஜாதியாய் மாறின பின்பும் கூட மறுபடியும் ஒவ்வொரு முறையும் கனி கிடைக்கும் பொழுது அதை ஒரு பெட்டியிலே வைத்து தேவ சன்னிதானத்திலே வந்து, ஆண்டவரே இப்போ நான் திரட்சியான பெரிய ஜாதி, அதனால நான் ஆன்லைன்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு சொல்ல முடியாது. அதே பணத்தை நான் எடுத்துட்டு வரணும், அதே இடத்துல வந்து நான் நிக்கணும், அதே இடத்துல நின்று நான் சொல்லணும், என் தகப்பன் யாக்கோபு, அவருடைய தகப்பன் ஆபிரகாம், இவர்கள் சீரிய தேசத்தாரா இருந்தாங்க, இவெல்லாம் அழிவுக்கு நேரா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு எங்களை நீங்க பெரிய ஜாதியாய், கிரேட் நேஷனா, பலத்த ஜாதியாய், மைட்டி நேஷனா, துரட்சியான ஜாதியாய், நியூமரஸ் நேஷனா நீங்க மாத்திருக்கிறீங்க. ட்ரிபிள் ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதத்தினுடைய பெயரை சொல்லி சொல்றாரு. எங்கெல்லாம் பெருகி இருக்கிறதோ அந்த எண்ணிக்கைய, எங்கெல்லாம் பலன் அடைஞ்சிருக்கிறோமோ அந்த எண்ணிக்கைய, எங்கெல்லாம் மல்டிபிளிகேஷன் நடந்திருக்கிறதோ அத தனித்தனியா சொல்லி நீ உன் வாயினால் வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரியா நம்ம மாறினாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து அந்த கிடைத்த கனிகளை நம்ம சொல்ல வேண்டியது கட்டாய அவசியம். அல்லேலூயா. நிச்சயமா இந்த செஷன்ல தேங்க்ஸ்கிவிங்கும் கொஞ்சம் டைம் நம்ம வச்சிருந்தோம். காலையில நம்மளால ரொம்ப நேரம் நம்ம சொல்ல முடியல, நம்ம அதிக நேரம் நம்ம சொல்ல முடியலனாலும் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதை ஃபேமிலி லைஃப்ல நீங்க செஞ்சு பாருங்க. தினந்தோறும் செய்ய முடியலன்னா வாரத்துல ஒரு முறை செஞ்சு பாருங்க. வாரத்துல ஒரு முறையும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா மந்த்லி ஒன்ஸ் நீங்க குடும்பமா, கணவன் மனைவியா, பிள்ளைகளை வைத்து இந்த மாசத்துல நமக்கு டிஃபிகல்ட்டி இருந்தது, கர்த்தர் நம்மளை இவ்வளவு போஷித்து இருக்கிறார், இவ்வளவு கொண்டு வந்து இருக்கிறார், நம்ம ஜெபத்துல இவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறார், இந்த ஊழியத்துல இவ்வளவு நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், கனிகளை கொடுத்திருக்கிறார், இப்படி அவருடைய சன்னிதானத்திலே வந்து நின்று வசனித்து சொல்லணும்ன்றத யார் எதிர்பார்க்கிறா? அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல 10 பேரை சுகமாக்குனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ற அதே இடத்துல ஒருத்தர் வர்ற வரைக்கும் அவன் வந்து நன்றி சொல்லும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. ஒருவன் திருப்பி வந்து அவன் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி. ஆகவே தேங்க்ஸ்கிவிங் is the best step to grow. ஆண்டவர் நம்ம வளர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரியம். 2வது grounding roots. இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேர் பிடிக்கிற அனுபவம் எந்த ஊழியத்திற்கும் எந்த குடும்பத்திற்கும் கட்டாயம் தேவை. இந்த வேர் தான் இது செடியா மரமா அப்படின்றத டிசைட் பண்ணும். விதை வந்து அது சின்ன ஒரு இதா முளைத்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது பெரிய மரமா மாற போகிறதா, இல்ல ரொம்ப நாள் நிக்க போகிறதா, வளர போகிறதா, லாங் ஸ்டாண்டிங்கா நிக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, இதெல்லாம் டிசைட் பண்ண போறது எது? வேர் தான். ஆனா வேர் வெளியே தெரியாது. That is a difficult part. வேர் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தா என்ன ஆகும்? It's very very dangerous. அப்படிதான் மரத்தினுடைய வேர் வெளியே தெரிஞ்சுன்னா டேஞ்சரஸ். அப்போ ஊழியத்திலையும் காரியத்திலையும் நம்ம வளரும் பொழுது நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான சில காரியங்கள் வெளியில தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன? மகிமையை தேடக்கூடாது, தன்னையே புரோபகண்டா அது பண்ணக்கூடாது, தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாது. அந்த வேர் அது பூமிக்கு அடியில தான் இருக்கும். இந்த வேருக்கு 3 முக்கியமான பணி அல்லது 3 முக்கியமான பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்பர் 1, இந்த வேரு கீழே போய் முதல்ல அது ஸ்ட்ரென்தன் பண்ணுது, மண்ணை இறுகி பிடிச்சு இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய காரியம் இதுதான். நாம இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ் ஊழியங்களுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆகவே இதுல வேரை போல இருப்பதற்கு கர்த்தர் அநேகர் தேவை. வேரை போல இருந்து இதை உறுதியாய் பிடித்தால் வெளியே தெரிய மாட்டோம். It will not be seen outside at all. ஆனா இது கிருப்பா மண்ணோடு கூட எந்த இடத்துல நின்று இந்த மரம் கனி தரணும், எந்த நிலத்துல நின்று இந்த மரம் பூர்ணமான கனிகளை தரணும், இது இங்க அங்க போயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, காத்தடிக்கும் போது ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு பிடிக்கக்கூடிய வேரை போன்ற ஒரு பெரிய கூட்டம் தேவை.
இரண்டாவது இந்த வேரினுடைய முக்கியமான பணி, it goes straight deep. உள்ள போய் தண்ணி எங்க இருக்குதோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சு. வேறு மொபைலுங்கிறது ஜிபிஎஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு டெஸ்டினேஷன். மொபைல் ஜிபிஎஸ் இருந்தாலும் இப்ப நம்ம கஷ்டமா இருக்கு, சுத்தி சுத்தி நம்ம சுத்த விட்டு இருக்கு. ஆனா தண்ணி எங்க இருக்குன்றத அந்த இடத்தை நோக்கி போவதற்கு வேறுக்குள்ளேயே கர்த்தர் ஆச்சரியமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் முழு மரத்திற்கும் தேவையானத இந்த வேர் எடுத்து அழகா புஷ் பண்ணுது. ப்ராபபிலி ப்ரமோஷன் மினிஸ்ட்ரியில இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ப்ரமோஷன் ஒர்க்கு நம்ம சொல்றதுல ப்ரமோஷன் மினிஸ்ட்ரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டாவது முக்கியமான காரியம், எவ்வளவு மிஷன்ஸுக்கு தேவையோ அவ்வளவு ஜெபங்களை பீப்புள, அவ்வளவு பிரேயரை, அவ்வளவு ஜனங்களை பீப்புள, அவ்வளவு தேவையான என்னென்ன காரியங்கள் அங்க செய்யணுமோ அதை நீங்க அனுப்புகிற பேராய் நீங்க இருக்கணும். பணம் நீங்க அனுப்புறீங்களோ இல்லையோ, ஆனா பிரேயரையும் ஆட்களையும் தொடர்ச்சியாய் நீங்கள் அனுப்புகிறவர்களா இருந்தா அந்த மரத்தினுடைய காரியத்துக்கு சப்போர்ட் போயிட்டே இருக்கு. மார்னிங் மீட்டிங் நான் பேசல, ஆனா ஆஃப்டர்நூன் மீட்டிங்ல இந்த ரூட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஃபேமிலி லைஃப்ல ரூட்ன்றது எது? வேதமே அழகா சொல்லுது, நம்ம கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அதுதான். அது எந்த நீளம் போகுதோ, எந்த ஆழம் போகுதோ, எந்த அகலம் போகுதோ, அது ஃபுல்லா ரூட்டா நிற்கும். ரூட் ஒரு மனுஷன் கிறிஸ்துவ அண்டையிலிருந்து நம்மளை பிரிக்கவே முடியாதபடி நம்மை மாற்றக்கூடிய ஒரே காரியம் தேவ அன்பு. அதனாலதான் பவுல் அழகா சொல்கிறார், மரணமோ ஜீவனோ நிகழ்காலமோ வருங்காலமோ தூதர்களோ பட்டயமோ பஞ்சமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. அப்ப பர்சனல் லைஃப்ல நான் ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள்ள நிக்கணும். பர்சனல் லைஃப்ல தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில என் ஃபேமிலி ஸ்ட்ராங்கா நிக்கணும், என் பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீங்க அதிகமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரே சத்தியம், தேவனை நேசிக்கணும். The more we love the Lord, more we love the Lord. அது எவ்வளவுக்கு அதிகமா ஆண்டவரை நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆழமா அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடும். We will not be shaken. இந்த அசைக்கக்கூடிய காரியங்கள், பதவி, பணம், உல்லாசம், இவைகளெல்லாம் இன்னைக்கு ஜனங்களை மட்டும் ஊழியர்களை, மிஷனரிகளை, தலைவர்களை கீழே விட வச்சு. ஆனா கிறிஸ்துவை உண்மையா நேசிக்கிறவங்க, அந்த அன்பின் ஆழத்துக்கு போனவங்க தைரியமா சொல்லுவாங்க, பணம் என்னை பிரிக்க முடியாது, பாவம் என்னை பிரிக்க முடியாது, பதவி என்னை பிரிக்க முடியாது, மோகம் என்னை பிரிக்க முடியாது, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. So the most unshakable thing, அல்லது எது நம்மளை அன்ஷேக்கபிளா மாற்றும் அப்படின்னா இட்ஸ் காட்ஸ் லவ். எவ்வளவு தேவனை நேசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமான, பொதுவா யார்கிட்ட நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? அதிகமான நேரம். So if we love the Lord, we will spend more time with Him. If we love the Lord, we will be ready to lose anything. ஆண்டவருக்காக எதை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்போம், எதற்கு ஓப்பனா நம்ம இருப்போம். காலேஜ் பசங்க நீங்க பார்த்துருப்பீங்க, நார்மலா ஒழுங்கா காலேஜுக்கு வராதவன் ஏதாவது லவ் அஃபேர்ல மாட்டினா கரெக்டா வந்துடுவான். படிக்க வரானோ இல்ல அவளை பாக்குறதுக்காக வந்துடுறான். So the commitment goes. எல்லாத்தையும் முன்னிட்டு அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு வர்றதுக்கு பிள்ளைங்க ரெடி ஆயிடுது. மம்மி டாடி நான் வந்து டியூஷன் போகணும், சொந்த அம்மா அப்பாட்ட ஒரு பொய் கூட சொல்லாதது பிளான் பண்ணி பொய் சொல்லி ஏமாத்தி பாய் ஃப்ரெண்ட பார்க்க வைக்கிறது கொண்டு போயிடுது. அதுதான் சொல்றாங்க காதல், உலகத்தினுடைய காதல்ன்றாங்க. ஆனா உண்மையான அன்பு, ரியல் லவ், அதுதான் நம்ம கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்காது. ஊழியத்துல வாட் இஸ் ரூட்டட், எது கீழே வேர் பிடிக்கணும் நமக்கு நல்லா தெரியும். கீழே வேர் பிடிச்சாதான் மேல என்ன வரும். சோ வேற சரியா பிடிக்கலைன்னா அந்த ஷேக் இருந்துகிட்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அசைந்து கொண்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. சரியான தண்ணீர் கிடைக்காது, அது ஒன்றும் செய்ய முடியாது. மினரல் சத்து அந்த காரியங்கள் கிடைக்காது, அதுல ஒன்றும் செய்ய முடியாது. நம்பர் 3, இந்த வேர் செய்யக்கூடிய இன்னொரு காரியம், இந்த மரத்துக்கு ஒரு பேலன்ஸ். ஒரே வேர் மட்டும் இருக்காது, சைட்ல பக்க வேர், ஆணி வேர் மட்டும் இல்ல, பக்க வேர், சல்லி வேர் என்று சொல்லி it will branch out each one. இந்த ரூட் உள்ள இருக்கிற ரூட் வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, ஒரு சாலிடான ஒரு ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் பண்றதற்கும் இந்த
வேர் தான் உதவி செய்து, சில மரங்கள்ல வேரிலிருந்தே அடுத்த மரத்தையும் அதுவே உருவாக்க ஆரம்பிச்சு, தூரத்துல போய் இன்னொரு இதையும் உருவாக்க ஆரம்பிச்சு. வேர் கொள்ளுகிற அனுபவம். அத நம்ம என்ன செய்ய போறோம்? ரூட்ஸ். இந்த இடத்தை எப்படி நம்ம வேர் பற்ற வைக்க போகிறோம் என்பதற்கு முக்கியமான சில காரியங்கள், அந்த காரியங்களை தான் நான் உங்களோட சொன்னேன். கிறிஸ்துவின் முதல்ல நம்பர் 1, அந்த ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், அங்க இருந்து எவ்வளவு பீப்புள் இங்கிருந்து நீங்க அனுப்ப முடியுமோ நீங்க அனுப்பலாம், எவ்வளவு பிரேயர் சப்போர்ட் நீங்க அனுப்ப முடியுமோ நீங்க அனுப்பலாம். உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நீங்க கட்டாயம் நீங்களே வந்து விசிட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்ணலாம். நீங்க பீப்புளை என்கரேஜ் பண்ணி நீங்க அவங்கள பண்ணலாம். இதை தாண்டி தைரியமா நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நிச்சயமா நீங்க வந்து எங்களை கேள்வி கேட்டு கரெக்ட் பண்ணலாம். வெரி ஓபன் ஃபார் இட். அதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். என்றால் எங்களை யாரும் சொல்லக்கூடாது, நம்ம தான் உத்தமம், நம்ம தான் பெரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. கிறிஸ்துவினுடைய வசனம் அழகா சொல்லுகிறது, நாட்கள் சமீபத்து வருகிறபடியினாலே என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி. அப்ப நாள் சமீபம் ஆயிடுச்சுன்னா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டிய காரியம். சோ அதனால நீங்க சொல்லக்கூடிய சஜஷன்ஸ், நீங்க சொல்லக்கூடிய காரியங்களை, பிரதர் இது உங்களுடைய ஊழியத்துல தவறு போல தெரிகிறது, இதுல இருந்து நீங்க பைபிள்ல இருந்து நீங்க டீவியேட் ஆகிற மாதிரி தெரிகிறது, நீங்க தேவன் வைத்த அந்த காரியத்துல இருந்து நீங்க டீவியேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது, நீங்க சொன்ன காரியங்களை நீங்க சரியா போகல, தைரியமா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க நிச்சயமா எங்களையோ எங்களுடைய டீமையோ நீங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம், தைரியமா செய்யலாம், சொல்லலாம். திறந்த மனதோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த பார்ட் இல்லாததுனாலதான் இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல சொல்றோம் எக்ஸால்டேஷன். எக்ஸால்டேஷன் அண்ட் ப்ரூனிங், இந்த 2 பார்ட் இல்லாததுனாலதான் கனிகள் அதிகமாய் வர முடியவே இல்லை. யோவான் 15 ஆண்டவர் அழகா சொல்கிறார், இது அதிக கனியை தரும்படி அதை சுத்தம் டிஃபரெண்டா இருக்கு. பாத்தீங்களா? அதிக கனியை தரும்படி உரம் போட்டார் தான் இருக்கணும். நம்முடைய விவசாயம் அதுதான். அதிக கனியை தரும்படி அதற்கு நிறைய தண்ணீர் பாய்ச்சினார் தான் இருக்கணும். இல்ல, ஆண்டவருடைய ட்ரீட்மெண்டே வேற. இது அதிக கனியை கொடுக்க முடியாதபடி இதுல தேவையில்லாத கிளைகள் இருக்கிறதுனால அதை கட் பண்ண தான் செய்யறது, ப்ரூவ் பண்றது, சுத்தம் பண்றது. சுவிட்சர்லாந்துல ஒரு சர்வே எடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால. மாட்டுக்கு கொம்பு நிறைய இருக்கிறதுனால அது புல்ல நிறைய சாப்பிடுது. ஏன்னா நிறைய கொம்பு வளர்றதுக்கு தேவையான நிறைய புல் அதுக்கு தேவைப்படுது. அந்த புல்ல சாப்பிடுறதுனால சுவிட்சர்லாந்தினுடைய அழகு குறையுது. அதனால மாடு புல்ல சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஓட்டி எடுத்தாங்க. வந்து நிறைய டைம் இருக்குது நினைக்கிறேன். அதனால நிறைய ஓட்டி அவங்க எடுக்கிறாங்க. அப்ப எது தேவையில்லாத இடம் இருக்குதோ அதுக்கு நிறைய காசோ பணமோ நம்முடைய முயற்சியோ விரயமாகவே கூடாது. இன்னைக்கு மிஷன்ஸ்ல நானும் மிஷனரியா 20 வருஷம் கட்டுடைய திரும்பினால இருந்திருக்கிறோம். நிறைய தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. குறை சொல்வதற்காக எல்லாம் மிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் என்னவென்றால் விரயமாவதை குறைக்கும், வீணாகுவதை. அந்த வீணாகுவதை கர்த்தர் விரும்புறதே இல்லை. தண்ணி அதுக்குள்ள அதனால வெட்டுவேன்னு சொல்றாரு. கனி கொடுத்துட்டே இருக்குது. அந்த கொடியையும் நல்லா ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் சத்து கூட களைக்கு போகக்கூடாது அப்படின்னு விரும்புகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் ஃபேமிலி, நம்முடைய பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபேமிலியில நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்தும் பொழுது எது தேவையில்லாம நம்முடைய குடும்பத்துல இருக்கிறது, எது தேவையற்றதா இருக்கிறது, தேவையற்ற நபர் யார், தேவையற்ற காரியம் எது, தேவையற்ற பொருள் எது, தேவையற்ற விதத்தில் என்னுடைய நேரத்தை எடுக்கிறது எது, இதை நம்ம சரியா ப்ரூவ் பண்ணோம்னா போதும், கனி ஆட்டோமேட்டிக்கா புரியும். அல்லேலூயா. நாங்க இங்க மிஷனரிகளுக்கு ஒரு உபவாசத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமான உபவாசம். இதுக்கு பேரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன? ஒரு நாள்ல 12 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப அதுவே உபவாசம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருக்கு. இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ல நீ சாப்பிடு, ஊழியத்துக்கு போய் எல்லாம் செய்ய, மொபைலை மட்டும் தொடக்கூடாது. ஆனா எமர்ஜென்சி கால் வந்தா பரவாயில்ல. நேபாள் பிரதம மந்திரி யாரும் கிடையாது, உடனே பதில் சொல்ற அளவுக்கு பரவாயில்ல. 12 மணி நேரம் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் பரவாயில்ல, நீ போன் அட்டன் பண்ணாத, போனை தொடாத. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு கை நடுக்குமே வந்துருக்கு. உங்களுக்கு இல்ல, அங்க உள்ள பசங்களுக்கு. நம்ம சொல்லுவாங்க, பையா எப்படி பையா மொபைல் இல்லாம இருக்கிறது? ஏன்னா டாய்லெட்டுக்குள்ள போகும்போது மொபைலோட தான் போறான்.
அங்க எதுக்குடா போறாங்க, கனெக்ஷன் நல்லா தான் வருது. அவனுக்கு டாய்லெட்டா கிச்சனா எந்த இடம் எந்த பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்ல, நீங்க சர்ச்ல மினிஸ்ட்ரியில ஊழியக்காரனுடைய மீட்டிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்தா நாம பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எதுல போயிடுது, பேஸ்புக் மற்ற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ அதை குறித்து அதிகமா சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் தேவையற்ற காரியங்களை நம்ம எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய லைஃப்ல கனிகள் போடும். தேவையற்ற செலவுகள், தேவையற்ற நபர்கள், தேவையற்ற இடங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் unwanted things அது ஒரு தீம். அதை நம்ம குறைக்கும் பொழுது நிச்சயம். இரண்டாவது ஃபாஸ்டிங் நம்ம சொல்லியிருக்கிறது டிசையர் ஃபாஸ்டிங். நம்முடைய விருப்பத்துக்கு ஒரு உபவாசம் கொடுக்கிறது. என்ன பிரதர், நமக்கு நிறைய விருப்பம் இருக்கும். சில விருப்பங்கள் தவறல்ல. இன்னைக்கு மத்தியானம், நாளைக்கு மத்தியானம் நெய் மீன் சாப்பிடணும், அது ஒரு விருப்பம். நெய் மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனா நமக்கு மாசத்துல வரக்கூடிய அந்த விருப்பத்துல ஒரு 4 விருப்பத்தை கட் பண்ணி அந்த விருப்பத்திற்கு பதிலா அதை எப்படி நம்ம பிரயோஜனமா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா எப்படி பயன்படுத்துறது. சோ விருப்பங்களை குறைக்கிற ஒரு அனுபவம், விருப்பங்களுக்கு உபவாசம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். டிசையர் ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிறார் உள்ளத்துக்குள்ள. உண்மையான சொல்றீங்களா இல்லையா? God has given the desire. எப்படி பிலிப்பியர் அழகா சொல்கிறார், விருப்பத்தை உண்டாக்குகிறவர் தேவன். அவரே he gives the desire. Good desire நமக்குள்ள இருக்கணும்னு விரும்புறாரு. இந்தியா ரட்சிக்கப்படணும், நம்ம விரும்பணுமா விரும்பக்கூடாது? விரும்பணும். நம்ம நாட்களிலே நடக்கணும், விரும்பணும். எப்பா ரட்சிக்கப்படணும், விரும்பணும். We need to have the desire. ஆனா இந்த டிசையர் என்னுடைய சுயநலமான டிசையர் நிறைய இருக்குதா, காட்லி டிசையர் நிறைய இருக்குதா, அதை எப்படி குறைக்கிறது? எனக்கு பிடிச்ச டிசையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ண ஆரம்பிக்கும். அது பெரிய பிரயோஜனப்படும். 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவில்ல ஒரு மிஷனரி ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டார். அவருடைய நுரையீரல்ல 80% பாதிக்கப்பட்டிருந்தது. அதை எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா இத்தோண்டு நம்ம பன் கேக் மாதிரி இருந்தது. அது இல்லாம அவருடைய அந்த காத்து பை, ஏர் பேக் சொல்லுவாங்க, அது பிரேக் ஆகி அதுல இருந்து ஏர் லீக் ஆகி அது ஹார்ட் சுத்தி உள்ள பிளட் வெசல்ஸ்ல போய் அது உள்ள மாட்டிக்கிச்சு. நியூமோமீடியாஸ் என்னன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரேர் காம்ப்ளிகேஷன். அதுவும் அவருக்கு வந்துருச்சு. லங்ஸ் ரொம்ப சுருங்கிடுச்சு, இங்க ஏர் இதுவும் வந்துருச்சு. இது போக கொரோனா காலத்துல வரக்கூடிய ரத்த உறைவு, அதுவும் கால்ல பிளட் கிளாட் ஆயிடுச்சு. இதை தாண்டி சுகர் லெவல் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்கு. அவருக்கு என்னதான் இல்லைன்னு நம்ம சொல்றது. அவ்வளவு மெடிசன் நான் எழுதுறேன்னா கிட்டத்தட்ட 15 மெடிசனுக்கு மேல வரும். ஐயோ தகப்பனே, இதுக்கு மேல ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல என்ன ஆச்சுன்னா அவர் சார்ந்திருந்த ஸ்தாபனம்னு சொல்லிட்டாங்க, இனிமே பணம் செலவழிக்க முடியாது. அவங்க ஏன்னா செலவு பண்ணா அதுக்கு மேல முடியாது. அவங்களுடைய மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க, இன்னும் எவ்வளவு ஆகும்? நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த காசு நான் சொல்ல முடியாது. நாங்க உங்களுக்கு எந்த பில்ஸுமே ஹாஸ்பிட்டல் பில்லே கிடையாது, வெறும் மெடிசன்ஸ் மட்டும்தான் வாங்குறோம். அதுவே இப்போ 5.5 லட்சம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்களாலே முடியாது. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறது. இன்னும் நிறைய மிஷனரிஸ் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரியல, நீங்க தான் முடிவு செய்யணும். சரி, நான் அன்னைக்கு போய் சொன்னாங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் எனக்கு டைம், 2 நாள் ஒன்று விஷயம் போயிட்டாங்க. இந்த 2 நாளுக்குள்ள நடந்தது என்னன்னா, திடீர்னு ஒருத்தர் அங்க இருந்த ஒரு ஃப்ரெண்டு, கூடயே இருந்த ஒருத்தர் வெளிநாட்டை சேர்ந்தவர், கொஞ்ச நாள் எக்ஸ்போஷருக்காக வந்திருந்தாரு. அவர் போன் பண்ணி சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பேர்டன் இருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யணும், அந்த கோவில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்யணும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னாரு, கோவில்ல கஷ்டப்படுற மிஷனரி பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யணும். ஏன்னா ஒரு மிஷனரி டெத் ஆகிட்டாங்க, அந்த நியூஸ் நான் கேட்டேன், வெண்டிலேட்டர் இல்லாததுனால. So it should not happen. அதனால நான் ஒரு அமௌண்ட் நான் உனக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு. நான் கேட்டேன், எவ்வளவு அமௌண்ட்? நான் நினைச்சு ப்ராப்ளி வெளிநாட்டுக்காரர் ஒரு 1 லட்சம் 2 லட்சம். ஏன்னா அந்த டைம்ல யாருக்கும் வேலை இல்லை. ஆனா ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க அனுப்பின பணம் 14 லட்சம் ரூபாய். நான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி இந்த பணம் வந்துச்சு அது சொல்லுங்க. அப்ப ஐ சென்ட் யூ தி டீடைல்ஸ். அந்த ஃபேமிலி ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி, என்னுடைய நண்பருடைய ஃபேமிலி, அவங்க ஒரு மெயில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது என்னை அதிகமா யோசிக்க வச்சு.
இந்த நியூஸ் என்னைக்கு கேள்விப்பட்டாங்களோ கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி அந்த நியூஸ் நாட்கள்ல இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு வாரத்துல 5 முறை மெக்டொனால்டு கூட்டு போவாங்க. ஒரு டைம் ஃபுட் வந்து மெக்டொனால்ட்ல தான் அவங்களுக்கு ஜெர்மனை சேர்ந்தவங்க, ஜெர்மனி தேசத்துல அந்த மெக்டொனால்டுக்கு போகக்கூடிய அந்த ஆர்டர் கொடுத்து வாங்கக்கூடிய அந்த திங்ஸ் பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், இச்சாலில மற்ற தேசத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இறந்துட்டு இருக்காங்கப்பா, நம்ம என்ன செய்யலாம்? அவன் சொன்னா ஐ கேன் கிவ் மை பர்கர் அப்படின்னு. அவனுக்கு என்ன தெரியும்? சரி, அம்மா ஏதோ ரொம்ப கேட்கிறாங்கன்னா என் பர்கர் வேணா நமக்கு கொடுத்துடுறாங்க. மம்மி சொன்னாங்களா, பர்கர் வேணா, நீ பர்கர் வாங்குற காசு நீ கொடுத்துருவியா அப்படின்னு. இட்ஸ் ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். சோ ஒரு அந்த கோவிட் ஆரம்பிச்சு ஜனங்கள் இறந்த நாட்கள்ல இருந்து அவன் நிப்பாட்டினதை பார்த்து அவனுடைய ஓன் பிரதர் அவன் நிப்பாட்டினா, அவருடைய அப்பா அவர் இன்னொரு காரியத்தை நிப்பாட்டினாரு, அவங்க அம்மா இன்னொரு காரியத்தை நிப்பாட்டினாங்க. சர்ச்ல கேட்டவங்க ஃபுல் சர்ச் ஒரு காரியத்தை நிப்பாட்டினாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு காரியம் நிப்பாட்டினாங்க. அந்த நிப்பாட்டினதனுடைய மணி நிறைய ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்க. அதுல 14 லட்சம் என்னைக்கு வந்துச்சு? என்னைக்கு ஸ்தாபனத்தினுடைய மணி இல்லாம, ஹாஸ்பிட்டல்லையும் மணி இல்லாம, அவங்க கிட்டயும் மணி இல்லாம போச்சாங்க. காலையில வந்து ஒரு நாள் காலையில வந்து சொன்னாங்க, இதுதான் என்ற கடைசியா இருக்கிற மணி. சிஸ்டர் நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நேரத்தே மணி நம்ம கிட்ட வந்தாச்சு. அவர் இன்னைக்கு சுகமா இருக்கிறாரு, நிறைய புஸ்தகங்கள் அதுக்கப்புறம் வந்து எழுதியிருக்கிறாரு, கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் ஏன் சொல்றேன், இந்த காரியங்கள் நாம எடுக்கக்கூடிய ஒரு டிசையர், ஒரு சின்ன பிள்ளைகளுடைய கமிட்மெண்ட், ஒரு ஃபேமிலியினுடைய ஒரு கமிட்மெண்ட், அது அந்த நாள்ல நான் ட்ரீட் பண்ண பேஷன்ஸ் மட்டும், மிஷனரிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 29 மிஷனரிஸ் தீவிர சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க உயிர் பிழைக்க வைப்பதற்கு தேவையான காரியங்களை செய்ய இது பிரயோஜனமாக இருக்கு. 29 பேர் ஊழியம் செய்யறாங்க. வாட் a great thing. எவ்வளவு ஆச்சரியம். ஆனா அவன் மிஸ் பண்ணது ஒரு பர்கர் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த அவேர்னஸ், இந்த டிசையர், இந்த குறைக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ், இது மிக அதிகமாக அது உதவி செய்யும். ஆகவே இந்த வேரை நாம ஊன்ற பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வேர் ஊன்ற பண்ணுகிற பகுதிகளில உங்களுடைய பொறுப்பு எங்களுக்கு தேவை. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அல்லது கிரவுண்டிங் சொல்லுவாங்க, அல்லது ரூட்டிங், என்ன வேர்ட் வேணா நம்ம போட்டுக்கலாம். எந்த ரூட் போட்டாலும் அதுல ஆழமா போய் பிடித்து நிற்பதற்கு எங்களுக்கு உங்களுடைய ஆழமான ஜெபங்கள் தேவை, உபவாசங்கள் தேவை, உங்களுடைய ஊக்கமாய் நீங்கள் அனுப்பி தருகிற மிஷனரிகள் தேவை. நீங்களே வந்து உங்களுடைய நேரங்களை செலவழித்து மிஷனரிஸ் உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் தேவை. கடைசியாய் நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிற எச்சரிப்புகள் தேவை. If you don't have the body, they will be the most piteous people in this world. நம்மளை கண்டிக்கிறதுக்கு, நம்மளை எச்சரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நம்மள மாதிரி மோசமான நிலைமையில வேற யாரும் இருக்கு. We have to always keep it. நம்மளை பார்த்து you are wrong, நீங்க செய்வது தவறு என்று சொல்லி தைரியமா நம்முடைய தவறு செய்யும் பொழுது சுட்டி காண்பிப்பதற்கு நமக்கு ஆட்கள் தேவை. நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டருக்கு தெரியுது நம்ம சிகரெட் குடிக்கிறதுனால, குறிப்பிட்ட சாப்பாடை சாப்பிடறதுனாலதான் வியாதி வருது. டாக்டர் அதை சொல்லவே இல்லை. ஆனா உங்ககிட்ட ஃபீஸே வாங்கல. நல்ல டாக்டரா கெட்ட டாக்டரா? உங்ககிட்ட ஃபீஸே வாங்கல, உங்களுக்கு மெடிசன் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க சாப்பிடுற ஒரு விஷயத்தினாலதான் அந்த வியாதி வருது. அதை சொல்லல, அதை நிப்பாட்ட சொல்லல. ஆனா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் அவர் பண்றாரு. நல்ல டாக்டரா கெட்ட டாக்டரா? ஃப்ரீயா கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. நீங்க வந்தா உங்களை ஃபர்ஸ்ட் பாத்துறாரு, அன்பா நேசிக்கிறாரு. ஆனா இங்க நம்ம கரெக்டா தான் சொல்றோம். நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லும் போதுதான் நம்ம யோசிக்கிறோம், சொல்ற இவதான் கெட்டது. ஆனா யாரிடத்துல எச்சரிக்கை மணி தொழிக்கவில்லையோ, யாரிடத்துல தேவ சத்தமே நம்ம எச்சரிக்கை உண்மைதான். ஆனா சில நேரங்கள்ல ஜனங்களை கொண்டு, தேவ ஜனங்களை கொண்டு கர்த்தர் நமக்கு புத்திமதி சொல்லுவார். இது தனி வாழ்க்கையில் உண்டு, குடும்ப வாழ்க்கையில் உண்டு. இந்த புத்திமதிகளை நாம பெற்றுக் கொள்ளாவிட்டால், இந்த புத்திமதிகளை நாம் கேட்காவிட்டால், நாம என்ன செய்யறோம்? காம்பவுண்ட் வாழ தாண்டுறோம் அர்த்தம். காம்பவுண்ட் வாழ தாண்டினா பைபிள் என்ன சொல்லுது? பிரசங்கியில் அழகான ஒரு வசனம் உண்டு, வேலியை தாண்டுகிறவனை பாம்பு கடிக்கும். வசனம் நான் சொல்லுவேன். சோ
வேலையை நம்ம எடுத்தோம்னா எது கிடைக்குமா? யார் இருக்கிறாங்க? சாத்தான் கண்டிப்பா. சோ நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை விட நமக்கு சொல்லப்படுகிற வார்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். நண்பன் பேசும் மிருதுவான வார்த்தைகளை காட்டிலும் நம்ம மிருதுவான வார்த்தைகளை பேசுற நண்பனை காட்டிலும் கன்னத்தை அடிக்கிற துரோகி நல்லது. அதான் சொல்லுவாங்க. So the warning is always better than just flattering with the words of encouragement. So இந்த காரியத்தை நீங்க கட்டாயம் செய்யுங்க. இதுதான் எங்களை ரூட் பண்ண வைக்கும். 5 காரியங்கள். உங்களுடைய ஃபாஸ்டிங் அண்ட் உங்களுடைய பிரேயர்ஸ், ரெகுலர் பிரேயர்ஸ், நீங்க அனுப்புகிற ஜனங்கள், நீங்களே வந்து உற்சாகப்படுத்துகிற காரியங்கள், உங்களுடைய வார்னிங்ஸ், நீங்க தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு வசனத்தின் அடிப்படையில நீங்க சொல்லுகிற அந்த நல்ல காரியங்கள், அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நம்பர் 3, இதுதான் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஜெபிக்கவும் போறோம், செய்யவும் போறோம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? 3வது காரியம், கோயிங் ஃபார்வர்ட். இந்த கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன் நான் சொல்றேன்? ஒரே இடத்துல தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அந்த தண்ணி எவ்வளவுதான் நல்ல தண்ணியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல என்னவாயிடும்? தண்ணி நல்ல ஃபில்டர் வாட்டர் நீங்க கீழே ஊத்தி வைங்க, அங்கே தேங்கி நிக்கட்டும். ஒரு மாசம் கழிச்சு அது என்ன இருக்கும்? புழு வந்துடும், பூச்சி வந்துடும், ஸ்மெல் வந்துடும். நல்ல வாட்டர், மினரல் வாட்டர், ஃபில்டர் வாட்டர். ஆனா எப்படி வருது? எங்க ஓடலையோ, எங்க அதனுடைய ப்ராக்ரஸ் இல்லையோ அந்த இடத்துல பூச்சிகளும் மற்ற காரியங்களும் வருவது மிக மிக சாதாரண ஒரு காரியம். ஆகவே we need to go forward at every step. இதை தாண்டி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், அதுதான் நம்முடைய சுவாசம் மாதிரி வச்சு அதுல நம்ம போக வேண்டியது உண்டு. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காரியங்கள் போகும். எவாஞ்சலிசம், சுவிசேஷ பகுதியில அடுத்த வருஷங்கள்ல நாம எதிர்பார்த்திருக்கிற டார்கெட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். இப்போ நம்ம as of now இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மொத்த மாவட்டங்கள், நேபாள்ல 8 மாவட்டங்கள், பீகார்ல 7 மாவட்டங்கள், யூபியில 3 மாவட்டங்கள். 18 மாவட்டங்கள்ல ஏற்கனவே இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறோம். ஆனா யூபியில ஒரு மாவட்டத்துலதான் மிஷனரிஸ் இருக்கிறாங்க. மற்ற 2 மாவட்டத்துல கிரவுண்ட் ஒர்க் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் டஃப்பான மாவட்டங்களா இருக்கிறதுனால. பட் ஆனாலும் 18 மாவட்டங்களை இப்ப நம்ம போக்கஸ் பண்ணிருக்கிறோம். வருகிற வருஷத்துல அதை விட கண்டிப்பா நம்ம கூட போக வேண்டிய ஒரு நீர் இருக்குது, ஒரு தேவையும் இருக்குது, ஒரு உந்துதலும் இருக்குது. ஆகவே 25 மாவட்டங்கள், நேபாளில 10 மாவட்டத்தையும், பீகார்ல 10 மாவட்டங்களையும், யூபியில கர்த்தருக்கு சித்தமான அடுத்த 5 மாவட்டங்களையும் கட்டாயம் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2025ல 25 மாவட்டங்கள், இந்த 25 மாவட்டங்களுக்கான ஜெபம், இந்த 25 மாவட்டங்களுக்கான சர்வே, இந்த 25 மாவட்டங்கள்ல என்ன செய்ய போகிறோம், இந்த விவரங்களை வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு நாங்க ஜெபம் குறிப்பா கண்டிப்பா நாங்க கொடுப்போம். அதற்காக நீங்க தொடர்ச்சியா நீங்க ஜெபிக்கமா வச்சுதான் 2025ல நம்முடைய எல்லா சுவிசேஷ பணியை நம்ம போக்கஸ் பண்ண விரும்புகிறோம். அதனால CEF சைல்ட் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் மூலமா ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம மிஷனரிஸ் கொடுத்துருக்கிறோம் டிசம்பர்ல. அதுக்கப்புறம் உள்ள காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். இதுல எவ்வளவு குழந்தைகள் நம்ம ரீச் அவுட் பண்ண முடியுமோ, டியூஷன் சென்டர்ஸ் மூலமா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் மூலமா, ஜூனியர் செலிப்ரேஷன்ஸ் மூலமா, இப்படி ஒரு 10 டிஃபரெண்ட் பேரலல் ப்ரோக்ராம்ஸ் வச்சு அது மூலமா இந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்து முடிக்கணும். ஆனா எல்லாத்தையும் பார் ஃப்ரண்ட்ல பண்றதுக்கு தான் ஆண்டவருக்கு இஷ்டமானா பட்னால நாம இருக்கக்கூடிய இடத்துல, அந்த ஆபீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்னாலேயே இன்னொரு ரெண்டட் பில்டிங் தான். ஏன்னா நம்ம இப்போதைக்கு பில்டிங் கட்டக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல இல்லை. அதற்காக நம்ம தரிசனத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ண விரும்பல. ஆகவே அங்குள்ள ஒரு ரெண்டட் பில்டிங், அந்த ரெண்டட் பில்டிங்ல ட்ரைனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிற ஜனவரி மாசத்துல இருந்து இந்த மாசத்துடைய கடைசி நம்ம கையில கிடைக்கும் 20ஆம் தேதி போல ஜெபித்து கர்த்தருக்கு சித்தமான ஜனவரி முதல் வாரத்துல இருந்து இந்த குழந்தை பயிற்சிகளை கொடுத்து 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 இந்த 25 மாவட்டங்களை கர்த்தருக்கு சித்தமான 2025ல மறுபடியும் நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் இதை செய்ய வைத்தார் என்று சொல்வதற்கு ஆண்டவர் நிச்சயமா இன்னொரு வாய்ப்பை தருவார். அல்லேலூயா. இந்த குழந்தைகள் மத்தியில நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போறது முன்னாடி மாதிரி கதை சொல்லி கொண்டு போக முடியாது. எனக்கே என்னுடைய முதல் பையன் வயசு 14, 2வது குழந்தை வயசு 4.
முதல் பையனுக்கு கதை சொல்றது ஈஸியா இருந்தது. நம்ம பாட்டி வடை சுட்டாங்க, இந்த கதை அந்த கதை எல்லாம். இப்பெல்லாம் கேட்டா பாட்டி வடை சுட்டாங்க, ஏன் வடை சுட்டாங்க, தோசைன்னு சொல்லலன்னு கேட்குது. அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப அந்த ப்ரோ எடுத்துட்டு போகும்போது பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, இந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம ஆன்சர் சொல்றதுக்குள்ள நமக்கே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க. நீங்க அவங்க சீட் பண்ண முடியாது, அவங்க இது பண்ண முடியாது. அவங்க இருக்கக்கூடிய ஷார்ப் அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற விதத்துல அவங்க நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்ய போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்காக ஜெபிக்கலாமா? 25 டிஸ்ட்ரிக்ட், இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே உள்ள 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதையும் நம்முடைய மனசுல இருக்கட்டும். இந்த 2025ல 25 மாவட்டங்கள்ல முடிந்த அளவிற்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சில்ட்ரனை நம்ம கொண்டு போகணுமோ அவ்வளவு நம்பர் ஆஃப் சில்ட்ரனை நம்ம ரீச் அவுட் பண்றதுக்கு ஒரு இயர் ஃபுல்லா, இது VBS அல்ல, ஏதோ ஒரு நாள்ல நடத்த போற VBS அல்ல, வருஷம் முழுவதும் நடத்தணும். அதுக்கு தொடர்ச்சியா நடத்தணும். அதற்கு எதிர்ப்புகள், மற்ற காரியங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய ஆயத்த பணிகளே மிக அதிகம். இந்த ஆயத்த பணிகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும், நபர்களையும், அந்த ட்ரைனிங் டீமையும் கர்த்தர் நமக்கு சரி பண்ணி கொடுக்கணும். ஏற்ற சூழ்நிலைகள் இருக்கணும். குழந்தைகளை கர்த்தரிடத்துல கொண்டு வருவதன் மூலமா அந்த குடும்பங்கள் மாறணும். குழந்தைகளுடைய லைஃப்ல ஈஸியா நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அது மூலமா அந்த குடும்பங்கள் சந்திக்கப்பட முடியும். கர்த்தர் இதை சாய்க்கப்படும்படியா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, அடுத்த வருஷத்துல இருக்கக்கூடிய இந்த சைல்டு எவாஞ்சலிசம், இதை மாத்திரம் போக்கஸ். இந்த சைல்டு எவாஞ்சலிசத்துல ஜனங்க, பிள்ளைங்க சுவிசேஷத்தை கேட்கணும், இயேசுவின் அன்பை அறியணும், ரட்சிப்பினுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். வெறும் கதை மாத்திரம் சொல்லி நம்ம சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, வெறும் மாரல் ஸ்டோரி டீச் பண்றதோட விட்டு விடுவது அல்ல. எங்களுடைய குழந்தைகள் ப்ரோக்ராம்ல இவ்வளவு பேர் வந்தாங்க நம்பர் சொல்வதற்கு அல்ல. நாம எதிர்பார்க்கிற காரியம் அந்த உபாகமம் 26ல சொன்னதை போல கூடையே வைக்க வேண்டிய கனிகள், கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்ற அந்த கனிகளை கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த திரளான பிள்ளைகளை கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல, ஒவ்வொரு பிளாக்ல, ஒவ்வொரு தாலுக் லெவல்ல, ஒவ்வொரு பின்கோட் லெவல்ல இந்த காரியங்களை செய்து தரும்படியா, இதற்கு ஒத்தாசை செய்வதற்கு ஏற்ற டீம், ட்ரைனிங் கொடுக்கிற டீம், வந்து சேர வேண்டிய டீம், இதெல்லாம் மனதில் வைத்து யாராவது ஒருவர் சத்தமாய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ். எல்லாத்தையும் உடைய கரங்களை கொடுத்தோம். மனுஷர்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் இல்லை என்றால், ஆவியானவர் நடத்தவில்லை என்றால் அது விருதாக பார்க்கிறோம். இப்படிதான் இந்த முயற்சியை உடைய கரங்களை கொடுக்கிறோம். இது நீர் தந்த தரிசனம் சுவாசிக்கிறோம். ஆண்டவரே, 2025 ஆண்டுல சந்திக்கப்பட போற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாரை முன்னிறுத்திருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த 2025 ஆண்டு சந்திக்க போற அந்த பிள்ளைகள் ஒரு நாளில பிரதோஷத்தில் இருக்கும் பொழுது இந்த ஊழியத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பலன் எங்கள் மேல் இருக்கும். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதற்கு நெருக்கடிய முயற்சியை வாய்க்க செய்யுங்க. CF ஆர்கனைசேஷன் ஜெபிக்கிறோம். அவங்க பிள்ளைகளத்துல ஊழியர் செய்வதற்கு திறம்பட நடத்தக்கூடியவர்கள் அவருடைய அந்த சேவையை பயன்படுத்தி கொண்டு இந்த ஸ்தாபனத்தில் விஷயங்கள் சரியாக இந்த பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை சந்திக்கும் பொழுது சத்ருவான கொண்டு வர எல்லா எதிர்பார்ப்புகளையும் செயலற்றி போவான ஜெபிக்கிறோம். நம்மால் கூட இந்த விசுவாசிக்கிறோம், இந்த கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். டாக்டர் சொன்னது போல அடுத்த ஆண்டு கூடுகையில இந்த ஆண்டு இவ்வளவு பிள்ளைகளை சந்தித்தோம், இவ்வளவு பிள்ளைகளோட தொடர்ந்து தொடர்புல இருக்கோம் என்று அறிந்து உமக்கு நான் மகிமை செலுத்த
இதற்கு நாங்களும் கருத்தாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிறவர்களா அல்ல, ஆண்டவரே இதற்கு ஜெபிக்கிறவர்களாம், இதற்கு உடைக்கிறவர்களும் எங்களையும் காத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை உடைக்கிறாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பிதாவே. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். நெடும்பட்டும் ஏழும் மட்டும் பிள்ளைகள் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. ஏழும் மட்டும் கிதியோனி சேனைகள். ஹல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. காமிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாரி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். உட்கார்ந்து கொள்ளலாம். இதுல முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய ரோல் நிச்சயமா இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆனா எத்தனை பேர் ஒண்ணு நீங்க வரலாம், அல்லது குழந்தைங்க மத்தியில ஊழியம் செய்ய பாரம் உள்ளவர்களை நீங்க எங்களோடு கூட அனுப்பி வைக்கலாம். அப்ப அந்த அவுட்ரீச் போகும் பொழுது அவங்க எங்களோட
பண்ண வைக்கலாம். ரெண்டு ஆப்ஷன். இது முன்னாடி வரைக்கும் மிஷனரி அலாட்மெண்ட் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாம என்கரேஜ் பண்றது மிஷனரி அலாட்மெண்ட்டை காட்டியும் மிஷன் ஃபீல்ட் அலாட்மெண்ட்டுக்கு அவங்க வில்லிங்கா இருந்தாங்கன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்றோம். மிஷனரி தான் வேணும்னா கண்டிப்பா மிஷனரி அலாட் பண்ணலாம். ஏன்னா சில நேரங்களில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு போறது வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல சில காரியங்கள் சொல்றதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ஆனா இதை ஒரு சில பாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்றவங்களுக்கு நான் சொன்னபோது எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்களுக்கு மிஷன் ஃபீல்டே கொடுத்துருங்க, அது எங்களுக்கு ஃபோக்கஸ்டா இதுதான், இந்த ஏரியா தான், அதுல யார் மிஷனரியா இருந்தாலும் நாங்க அவங்க தாங்கிக்கிறோம். ஆனா அந்த ஃபீல்டை எங்களுடைய சர்ச் ஃபீல்டா நாங்க எண்ணி நாங்க ஜெபிக்கிறாங்க. மிஷன் ஃபீல்டு அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு நீங்க மந்த்லி வார்டன் உள்ளவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அவங்கள. அது மாதிரி சில்ட்ரன் சப்போர்ட் நம்ம 3 டிவைட் பண்ணிருக்கிறோம். இதுல மிஷனரி கிட்ஸ் அவங்களும் இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்க. இது போல ப்ராஜெக்ட் சில்ட்ரன் நம்மகிட்ட அவங்க இருக்கிறாங்க, டே கேர் உள்ள ப்ராஜெக்ட் இருக்கிறாங்க. தாண்டி 3வது ஹோம் சில்ட்ரன் இருக்கிறாங்க. இதுல மிஷனரி கிட்ஸ்க்கு நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம கொடுக்குறோம். அந்த ப்ராஜெக்ட் சில்ட்ரனுக்கு அதை விட ஒரு மிடில் லெவல் நம்ம கொடுக்குறோம். ஹோம் சில்ட்ரனுக்கு தனியா நம்ம வீடு எடுத்து அவங்க தங்க வைக்க வேண்டி இருக்கிறதுனால அதை விட அதிகமான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகுது. ஆனா இந்த 3 சில்ட்ரனுக்கும் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வச்சு சில்ட்ரன் அந்த 3 பேருடைய தேவைகளை மீட் பண்றதுக்கு இந்த நாள் மட்டும் நம்ம ஓப்பனா அப்பீல் கொடுக்கல. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாள் மட்டும் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, நான் சொன்ன 237 அதை எக்ஸ்ட்ரா 3 கூட நம்மளால ஆட் பண்ண முடியும். பசங்க 240 ஆகிடுவோம் பையா அப்படின்னு. 40 ஆக்குறது பிரச்சனை இல்லை, 50 ஆக்குறது பிரச்சனை இல்லை. நாம அதுக்கு ஏற்ற விதங்கள்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும், அதை நம்ம செய்து முடிக்கணும். ஆகவே அவங்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு நமக்கு தொடர்ச்சியா நாம எய்ம் பண்ணக்கூடிய 100 மிஷனரிஸ் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 100 ஃபேமிலிஸ் உள்ள வருவாங்க. அவங்க சில்ட்ரன் ஒருவேளை பேச்சுலர் இருந்தா சிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வரலாம், அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் அவங்களுடைய நீடு எல்லாமே ஒரு பெரிய ஹியூஜா போகும். நீடு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உங்களை மெயினா போக்கஸ் பண்ணி ஜெபிக்க சொல்ல கேட்க போறது சரியான நபர்களை கர்த்தர் கொண்டு வரும். அல்லேலூயா. ஏற்ற ஜனங்களை ஊழியர்களை கர்த்தர் நம்ம கூட இணைக்கணும். ஆண்டவர் தாவீதோட கூட இணைச்சதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, தாவீதிடத்துல ஜனங்கள் வந்து சேர்ந்தாங்க, தாவீதின் சேனை கர்த்தரின் சேனையா. அப்ப யாரெல்லாம் கர்த்தர் அப்ரூவ் பண்ணாரோ அவங்க தான் எங்க வந்து சேர்ந்தாங்க, தாவீது வந்து சேர்ந்தாங்க. So our army should be God's army. இது நம்ம ஓன் ஆர்மி நம்ம டெவலப் பண்ணோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் வாணிபம் இருக்கு. 4வது அதிகாரத்துல தெய்வதாஸ் என்பவன் எழும்பி தன்னோடு கூட எத்தனை பேரை சேர்ந்தான்? நீங்க அவரை பத்தி படிக்கிறியா? அந்த ஆர்கனைசேஷன் பத்தி படிக்கிறியா? படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் இதுல நம்ம கூட சேரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவங்க யாரா இருக்கணும். 36வது வசனம் 37வது 2 ஸ்தாபனத்தை குறிச்சு எழுதிருக்கு. ஆக்ட்ஸ் சாப்டர் 5 அப்போஸ்தலர் 5:36 37. ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்வதாஸ் என்பவன் எழும்பினான், தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். அவன் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னது? பெரியவனாக முதல்ல தன்னை பெரியவனாய் பாராட்டணும்னு நினைச்சான். 2வது ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். பாருங்க, ஈஸி கிடையாது. 400 பேரை ஒரு ஆள் சேர்றாங்கன்னா அவன் சின்ன ஆளா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு ஆளு. அவன் மடிந்து போனான், அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். முக்கியமான வார்த்தை போட்டுக்கிறாங்க. யாரை நம்பி வந்தாங்க? அவனை நம்பி வந்தவர்கள் அவமாய் போய். தெய்வதாசுடைய ஊழியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். கலிலேயனாகிய யூதாஸ், அது அனதர் வெரைட்டி. அந்த இதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, என்பவன் எழுப்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை எழுதினான். எல்லாமே தன்னோட போக்கஸ் செல்ஃப் மேல வந்துருச்சுன்னா அது தெய்வதாஸ் மினிஸ்ட்ரியா இருக்கும், அது ஜூடாஸ் மினிஸ்ட்ரியா தான் இருக்கும். அது அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரியா இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம கூட சேர விரும்புகிறவங்க நாம இப்படிதான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்களே டோரை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. யாரு சேரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க டோரை பெர்மனண்டா ஓபன் பண்ணிடுங்க. நீங்க தான் ஒருவரும் திறக்க கூடாதபடி கூட்டுகிறவர், ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். பிளீஸ், அதுக்காக நீங்க கண்டிப்பா ஜெபிங்க. இத 100 மிஷனரிகளை ஜெபத்தோட
கரிசனையோட கர்த்தர் தருகிற உந்துதலோட 2025 நம்ம எடுக்கணும். அவங்க கரெக்டா நம்ம பிளேஸ் பண்ணணும். கரெக்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க டியூன் பண்ணணும். அதுக்கு ஏற்ற விதத்துல நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அதுக்காக அந்த 100 மிஷனரிஸ், 200 மிஷனரிகளுக்கான தேவைகளுக்காக நீங்க கட்டாயம் ஜெபிங்க. அதனால க்ளோஸ் சர்க்கிளான உங்களுக்கு நான் தைரியமா சொல்றேன், கட்டாயம் அவர்களுக்கு ஜெபிங்க. அதுல ஒரே ஸ்பிரிட்டோட இருந்து உங்களுக்கு மூலமா கனெக்ட் ஆகிறவங்க நீங்க நிச்சயமா கனெக்ட் பண்ணலாம். அவங்க மந்த்லியோ அல்லது ஒன்ஸ் இன் வரையோ அவங்க சப்போர்ட் பண்ண விரும்புனாங்கன்னா மோஸ்ட் வெல்கம். குழந்தைங்களை சப்போர்ட் பண்ண விரும்பினாங்க மோஸ்ட் வெல்கம். அப்புறம் இன்னொரு 100 இடங்கள்ல நாம எதிர்பார்க்கிற காரியம் 100 எவாஞ்சலிஸ்ட் நம்ம ரெடி. நான் ஃபீல்டுக்கு போய் ஒவ்வொரு ஃபீல்டு நான் பார்க்கும்போது நிறைய பேர் நான் பார்க்கிறேன், அவங்களுக்கு உள்ள பெரிய பேர்டன் இருக்கு. ஆனா கர்த்தர் அவங்களை நிச்சயமா பாஸ்டரா அழைக்கல, அது நமக்கே தெரியுது, அவங்களுக்கு அது புரியுது. ஆனா நல்ல கிருபைகள் இருக்கு. அப்ப ஏன் இவங்களை வீக்லி ஒன்ஸ் அது வீக்லி ட்வைஸ் எவாஞ்சலிஸ்டா நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அதுல நம்ம இவங்களுக்கு பெரிய சேலரி எதுவும் நம்ம பே பண்ண போறது இல்ல. ஆனா இவங்க போகக்கூடிய டிராவல் அசிஸ்டன்ட் அது இருக்கக்கூடிய சின்ன இன்சென்டிவ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். இந்த 100 எவாஞ்சலிஸ்ட் மூலமா நாம இன்னும் இந்த 25 டிஸ்ட்ரிக்ட் நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்றோமே, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை ரீச் பண்ணக்கூடிய திட்டத்தை நம்ம செயல்படுத்தி முடியும். இல்லைன்னா நம்ம நேருக்கு சொல்ற மாதிரி 25 டிஸ்ட்ரிக்ட் அதை எப்படி ரீச் பண்ண போறோம்? இந்த 100 மிஷனரிஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த 100 எவாஞ்சலிஸ்ட் இவங்க எழுப்புவாங்க. இவங்களை நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது, இவங்களுக்கு ட்ரைனிங் தான் ஒரு பெரிய ஏரியா. அதற்காக நான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். 100 பீப்புளையும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வச்சு இவங்களை ட்ரெயின் பண்றதுக்கான காரியங்களை அந்த லிஸ்ட் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். பீகார்ல ஒரு 3-4 மாவட்டங்கள்ல முடிஞ்சது. இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நேபாளையும் கொஞ்சம் ஃபைனலைஸ் ஆகும். கர்த்தர் சித்தமான நேபாள்ல 25, பீகார் யூபில 75, டோட்டல் 100 எவாஞ்சலிஸ்ட் நம்ம ட்ரெயின் பண்ண விரும்புகிறோம். எவாஞ்சலிசம் சுவிசேஷம் எல்லாருமே சொல்லணும், அது எந்த ஒரு கொஸ்டினுமே இல்லை. சும்மா இல்லையா? நீங்களும் கட்டாயம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்வது கட்டாயம், அது ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? சுவிசேஷம் சொல்ல பவுல் என்ன சொன்னா? கடனாளியா இருக்குது. யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப நீங்க சுவிசேஷம் சொல்லாத வரைக்கும் நீங்க யாரு? பக்கத்துல பிடிச்சி சொல்லிருப்போம், கடனை சீக்கிரமா செட்டில் பண்ணிருக்கீங்க. நீங்க ரூபாய கடன் வாங்கல, ஆனா சுவிசேஷம் சொல்றத நீங்க எங்கதான் இருக்கிறீங்க? கடனாளிகளா இருக்கிறோம். ஓ, நான் சொல்லியிருக்கலாம், நான் தான் சொல்ல முடியும், ஆனா நான் சொல்லாம விட்டேன்னா கடன் கூடிடுச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, யாருக்கெல்லாம் கடனாளின்னு சொல்றாரு தெரியுமா? ரோமரை வாசிக்க பார்ப்போம். சில பயப்படுத்துற வசனமே சொல்ல வேண்டியிருக்குது. ஆனாலும் அவர் சொல்ற ஆளை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். 14வது வசனம், 1வது அதிகாரம் 14வது வசனம், ரோமர் 1:14. இந்த வசனம் நம்ம படிச்சிருப்போம், ஆனா எவ்வளவு கவனமா பார்த்திருப்போம்னு எனக்கு தெரியல. கிரேக்கரும் கிரேக்கர் பரவாயில்ல, கிரேக்க மொழி பேசக்கூடிய கிரேக்கர்கள் அவங்க மட்டும் அவங்களுக்கு நம்ம கடனாளிகள். சரி, மற்ற அந்நியர்களும் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு யாருன்னா கடனாளி. ஞானிகளுக்கும் ஒரு நிமிஷம், இந்த தெரு வழியா வந்துட்டு போனார் ஒருத்தர், அவர் யாரும் தெரியாது, அவர் உங்களுக்கு அந்நியர், ஆனா கடனாளி யாரு? நம்ம சொல்லாது, நீங்க தான். இல்ல, உங்க தெருவுல போனா நீங்க தான் கடனாளி. அந்நியர் யாருமே தெரியாது, ஆனா உங்க தெருவுல தான் போனாரு. அப்ப நீங்க என்ன மாறியாச்சு? கடனாளி. ஞானிகளுக்கும் பரவாயில்ல, ஞானிகளுக்கும் நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் ஓகே. கடைசி ஒரு போடுறாரு பாருங்க, மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். மூடர்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? சாதாரண தமிழ்ல சொன்னாங்க. பைத்தியக்கார முட்டாளுக்கும் யாருதான் கடனாளி? பக்கத்துல உங்களுக்கு சொல்லுங்க, நல்ல வசனம் தான். எல்லாத்துக்கும் நாம தான் கடனாளி. அவன் பைத்தியக்காரன் கடனாளி. நாம அவரை பார்த்திருந்தோம் அப்படின்னா கரெக்ட். பவுல் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, லிட்டரலா நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா கிரேக்கருக்கும் வேற பாஷை பேசுறவன் நாம அப்படித்தான் சொல்றோம். பிரதர் அவங்க மலையாளம் பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, எனக்கு தெரியாது, வேற பாஷை. நான் அராமிக்கு தான் பிரதர் பேசுவேன். ஆனா பவுல் சொல்றான், கிரேக்கருக்கும் கடனாளி, வேற பாஷை பேசுறவனுக்கும் கடனாளி, அதை தாண்டி அந்நியர்களுக்கும் கடனாளி. பவுல புடிச்சா கண்டிப்பா கேட்கணும். அங்கிருந்து நான் எப்படியே கடனாளி ஆக முடியும்? எங்கேயோ சந்திச்சோம், எங்கேயோ பஸ்ல போகும்போது பார்த்தோம், ஆக்சிடென்டல் மீட் பண்றோம், அவனுக்கு நம்ம தான் கடனாளி. எல்லாத்த விட மூடர்
முட்டாள் பைத்தியக்காரனுக்கு யாருன்னா கடனாங்க. அதுதான் சுவிசேஷத்தை உண்மையா ஏற்றுக்கொண்டவனுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒரு காரியம். So we need to preach the gospel. கட்டாயம் பண்ணணும். நீங்களும் தனிப்பட்ட விதத்துல பண்ணுங்க. இது முதல் முறை பண்ணும்போது நிறைய வெட்கமா இருக்கும், பயமா இருக்கும், சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எப்படிப்பட்ட சொல்றது, காட்னு சொல்லிடலாமா, அப்படி சொல்லுவோம், காட் பிளஸ் யூ சொல்லிடலாமா, எதையாவது சொல்லுங்க. இயேசு சொல்லுங்க. எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட போய் சொல்லும் போது அவன் என்ன சொல்ல விரும்புறான்னு தெரியல, வேக வேகமா போய் சொன்னே அந்தி கிறிஸ்து வரப்போறான், பயங்கரமா நடக்கும். அவன் வந்து என்கிட்ட கேட்கிறான், அந்தி கிறிஸ்துனா யார்? அவன் ஹிந்து. யாரா சொன்னா? உங்க ஃப்ரெண்டு தான் சார் சொன்னான். அவன்கிட்ட கேட்டேன், நீங்க இல்ல கிறிஸ்துவ சொல்றது பயமா இருக்கு, அந்தி கிறிஸ்துவ சொல்லியாவது நம்ம பயப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி, நீங்க 2 பேரும் டாக்டர், ஒருத்தன் இங்க ஆசாரி படத்துல தான் சர்ச்சனா இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவ சொல்லி பயமுறுத்தியாவது கொண்டு வந்துடணும். கிறிஸ்துவ டேரக்டா சொன்னா மதவாதிகள் பயந்துவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பிரசன்ட் பண்ணி நீங்க அவரும் ரட்சிக்கணும். எப்படியோ கருத்து செய்வாரு. எதையாவது நம்ம சொல்லணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ரொம்ப அழகான பேரு சொல்ற வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 15 சில பேர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர் கிரியைகளினாலே விசேஷம் அதுவே தெரியும். ஏங்க நாம என்னைக்கு கிரியை செஞ்சு அவன் என்னைக்கு அதை புரிஞ்சு அவன் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவன் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து இயேசு வந்துருவார் அதுக்குள்ள. சில பேர் சொல்லுவாங்க நம்முடைய கிரியைகள் தான் நம்முடைய காரியத்தை காமிக்கும். வாசிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 15 வசனம். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சில பேர் அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு பேச பண்ண விட்டுருவாங்க. நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நீங்களே பண்ணிடுங்க அப்படிமா. அது சில பயத்தினால சொல்றதா கூட இருக்கு. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, யாருடைய வாயினாலும் நம்ம சொல்லணுமா? காதுள்ளவன் கேட்க கடவன், வாயுள்ளவன் பேச கடவன். இதுதான் கர்த்தருடைய காரியம். என்னுடைய வாயினாலும் நம்ம சொல்லணும் சுவிசேஷம். அப்போஸ்தலன் ஆனாலும் சொல்லணும், பெரிய ஆனாலும் அதுக்குத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். வேதவசனம் அது ஆரம்பத்துல சொல்றதுக்கு பயமா இருந்தா நீங்க ஸ்டேட்டஸ்ல சொல்லுங்க, இல்ல மெசேஜ்ல சொல்லுங்க, எப்படியாவது சொல்ல ஆரம்பிங்க. ஆனா வாயினால சொல்றது பெஸ்ட் பீப்புள் யாரு தெரியுமா? சுவிசேஷத்தை நீங்க பழகணும்னா பயப்படவே வேண்டாம். 2 குழந்தைய பிடிச்சு நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அது என்ன சொன்னா கண்டிப்பா ஓகே சொல்லிக்காரு, ஓகே கேட்க குழந்தைங்கிட்ட சொல்லி பழகுங்க. கண்டிப்பா நீங்க ரொம்ப அழகா நீங்க சொல்ல முடியும். சுவிசேஷத்தை ஏன் நான் சொல்றேன், நீங்க சுவிசேஷ ஊழியத்துல இணைந்து இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நீங்களும் சுவிசேஷம் சொல்றவங்களா மாறும். அல்லேலூயா. ஆட்கள் நமக்கு சமீபமா இருக்கிறதுனால எவாஞ்சலிஸ்ட் 100 எவாஞ்சலிஸ்ட் எப்படியாவது உருவாக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலர் 8 தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல ஒரு எவாஞ்சலிஸ்ட் அவன் பண்ண ஒர்க்கு பிலிப்பு ரொம்ப ஆச்சரியமான பெரிய காரியங்களை கொண்டு வந்தது. அது போல பீகார்ல நடக்கணும், யூபியில நடக்கணும், நேபாள நடக்கணும், பெரிய வாஞ்சியா இருக்குது. கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய வைக்கணும். 100 எவாஞ்சலிஸ்ட் நம்ம கண்டிப்பா ட்ரை. நீங்க யாராவது எவாஞ்சலிஸ்டா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வெளியா இருக்கிறோம். நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம், என்னோட கூட கூட்டிட்டு போலாம். சோ கூட்டிட்டு போய் அந்த காரியத்தை செய்ய வைக்கலாம். ஒரு முறை அக்கா வந்திருந்தாங்க. 10 days ஃபுல்லா 2 பேருமே காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் தான். 10 days ஃபுல்லா பண்ண ஊழியம் பிலிம் டீம்ல தான். பிலிம் டீம் மினிஸ்ட்ரி காமிச்சிட்டு அந்த பிலிம் டீம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் லைன்ல இருப்பாங்க. அக்காட்ட ஜோம் பண்றதுக்கு பயங்கர கூட்டம். தெரியுமா, இங்கிலீஷ்ல ஜோம் பண்ணாங்க. ஒருத்தன் என் பின்னாடியே சொல்லிட்டு போறான், அங்க போய் இங்கிலீஷ்ல நல்லா ஜோம் பண்ணாங்க. அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆனால் ஒரு சந்தோஷம், இவ்வளவு நாள் ஹிந்தியில ஜோம் பண்ணி ஒண்ணு நடக்கிறதுனால இங்கிலீஷ்ல அக்கா ஒரு பெரிய கியூவேல் இருக்குது. நைட் ஃபுல்லா ஜோம் பண்றது. அது நிறைய பேர் புறப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சு. எப்படியாவது அதனால நீங்க எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு யோசிக்கிறாங்க. அந்நிய பாஷை நீங்க ஜோம் பண்ணாலும் கூட அவங்க கேட்டுக்கிடுவோம். அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து வெள்ளிங்கா இருக்கிறாங்க. ஆனா நீங்க எவாஞ்சலிஸ்டா இருந்தா கட்டாயம் நீங்களும் வந்து அதை பங்கெடுக்கலாம். எவாஞ்சலிசம் இஸ் மஸ்ட். தான் ஒரு முறை எங்களுக்கு அந்த டீச்சிங்ல அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நானும் அந்த வசனத்தை சொல்றது உண்டு. 1 Péதுரு 1:12. நாம சுவிசேஷம் சொல்லும் போது
பாருங்க என்ன பரலோகத்தில் நடக்குதுன்னு பாருங்க. What is happening in heaven? This is an amazing thing. இது 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்படி வரும்போது பரலோகத்தில் என்ன நடக்குது? இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். யாருக்கு ஆசையா இருக்கிறான்? நீங்க சுவிசேஷம் சொல்றத பார்க்கணும்னு யாருக்கு ஆசையா இருக்கு? பக்கத்துல கேளுங்க, ஆசையை நிறைவேற்றுவீங்களா? கேப்ரியல் தூதர் இன்னைக்கு பார்க்கிறார், கிறிஸ்துமஸ் சொல்லிப்பீங்களா? ஆசையா இருக்கிறான். நாம சுவிசேஷத்தை சொன்னா யாரு பார்க்க ஆசையா இருக்கிறான்? Wow, that is great. நாம சுவிசேஷத்தை சொன்னா 2 பேர் அடிக்கிறான், ஆனா யாரு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறான்? தேவதூதர். எவ்வளவு குறிப்பிடலான பாருங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, தேவதூதனே பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட தேவதூதர்கள் உண்டுன்னா வேதம் சொல்லுங்க. ஆனா உங்க தூதராக முதல்ல சந்தோஷப்பட்டுட்டோம், அதுக்கப்புறம் பரலோகத்தில் இருக்கிற மற்ற தேவதூதர்களோடு சந்தோஷப்படணும். சுவிசேஷம் கட்டாயம். Evangelism is an emergency. Evangelism is compulsory. Evangelism is an urgent one. கடைசியா 100 லீடர். இது எப்படி பிரதர் 100 லீடர் எப்படி நம்ம எடுக்க முடியும்? அது பாசிபிளா? எஸ். 100 லீடர் முழுவதும் கேம்ப்ஸ்ல இருந்து இல்ல, நேபாளில் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே லாஸ்ட் நவம்பர்ல 100 லீடர்ஸ் வச்சு 3 நாட்கள் 40 வயசுக்கு கீழ்பட்டவர்களுக்கு இந்த தரிசனத்தை கொண்டு வந்தோம். எப்படின்னா பாஸ்டர் டு லீடர், மிஷனரி டு மிஷனரி. இதுதான் அவங்களுக்கு இந்த 2 சேஞ்ச் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, பாஸ்டர் இடத்துல இருந்து லீடர் இடத்துக்கு வரணும், மிஷனரின்ற இடத்துல இருந்து மிஷனரின்ற இடத்துக்கு வரணும். இது வந்தாங்கன்னா விசுவாசிகள் சீஷர்களா மாறுவாங்க. They will become believers to disciples. So இந்த 3 ஃபோக்கஸ் வச்சு 100 தலைவர்களை ட்ரெயின் பண்ணோம். கேம்ப்ஸ்ல 30%, மற்றதெல்லாம் 70%. இதே போல அடுத்த ஏப்ரல்ல 1, நவம்பர்ல 1 ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட நான் 100 போட்டிருக்கிறேன். ரீசன் என்னன்னா, இந்த ஏப்ரல்ல 100 பேரை ட்ரெயின் பண்ணுவோம், நவம்பர்ல 100 பேரை ட்ரெயின் பண்ணுவோம். இத 300 பேரை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல 100 பேரை செலக்ட் பண்ண போறோம் ஃபைனலா. அவங்கள ரெகுலரைஸா நேபாளுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோம். அவங்களோட சில இடத்துல நாம போக முடியாத கூட அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தி உருவாக்கி அந்த நெட்வொர்க்கை நம்ம செய்ய விரும்புகிறோம். சோ இந்த 3 காரியங்களுக்காகும் 100 மிஷனரிஸ், 100 எவாஞ்சலிஸ்ட், 100 லீடர்ஸ். இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ரீச் எங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்க 12 பேரை ட்ரைனிங் பண்ணீங்க. நீங்க 12 பேரை ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு 70 பேரை நீங்க ட்ரெயின் பண்ணீங்க. அப்புறம் 500 பேரை நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்க. அதனாலதான் அந்த ஊழியத்தை நம்ம எடுத்துட்டு போக முடிஞ்சது. இன்னைக்கு எங்களுக்கும் அது போல ஆட்கள் தேவை சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அந்த ஆயுதம் மழுங்கலாய் இருந்தால் அதிக பலனை பயன்படுத்த வேண்டுமே, ஆனால் ஆயுதத்தை தீட்டினால் எளிதாய் பயன்படுத்தலாமே என்ற அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாம் ஆயுதங்களை தீட்ட விரும்புகிறோம். எங்களுக்கு நல்ல தீட்டப்படுவதற்கு ஆயத்தமாய் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட 100 மிஷனரிஸ் அது வேணும். உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட 100 எவாஞ்சலிஸ்ட் அவங்கள நாங்க ட்ரெயின் பண்ணணும். உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட 100 லீடர்ஸ் அவங்கள நாங்க ரெடி பண்ணணும். இந்த 300 பேரை இந்த வருஷத்துல நாங்க டார்கெட் பண்றோம் சுவாமி. கர்த்தருக்குரிய கிருபைகளை தாங்க. கிதியோனுக்கு 300 பேரை தந்தவர் எங்களுக்கு இந்த 3 வித்தியாசமான விதங்களை தரும்படியா ஆண்டவரே, இதற்குரிய காரியங்களை கர்த்தர் சந்திக்கும்படியா, இதற்குரிய உதவிகளை கர்த்தரை எழுப்பி தரும்படியா, இதற்கு ஒத்தாசையா இருக்கிறவர்களை எழுப்பி தரும்படியா, கர்த்தர் இதற்காக ஜெபங்களை அதிகப்படுத்தி தரும்படியா யாராவது ஒருவர் நம்ம ஜெபிக்கலாம். நீ உட்கார்ந்து ஜெபிக்கலாம். எனி லாங்குவேஜ். நல்ல ஆண்டவரே, சொல்லப்படுதான ஆண்டவரே, மிஷனரிகள், ஆண்டவரே, லீடர்ஸ், எவாஞ்சலிஸ்ட் 100 பேர்கள் தேவை இருக்கிறது ஆண்டவரே. அதற்கான திட்டமிடுகிறோம்.
அதற்காக பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதற்கான தேவைகள் உண்டு. அதற்காக முன்வருகிறவர்கள் தேவை, அனுப்பப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. இதற்காக பண தேவைகள், பொருளாதார தேவைகள், பிரயாணங்கள், பலவிதமான பயிற்சிக்கான நேரங்கள் என்று பலவிதத்தில் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வேதத்திலே ஆண்டவர் சீசர்களை நீர் அனுப்பினீர். ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவரை பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இன்றைக்கு ஊழியத்தின் காரியங்களை பார முடியாதவர்களாகிய நாங்கள் ஆண்டவரை ஊழியத்தை நாங்கள் பங்காங்கே சில நேரங்களில் செய்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக நேபாளிலும் பீகாரிலும் ஆண்டவரே இந்த பகுதிகளிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக இந்த ஊழியக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு, ஆண்டவரே இவர்கள் அனுப்பப்படுவதற்கு, அவர்களுக்கான தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகவலே. ஆண்டவரே இது எங்கள் மேல் இருந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகளில் இந்த தரிசனம் நிறைவேறும்படிக்கு, ஆண்டவரே திட்டங்கள் நிறைவேறும்படி கர்த்தர் வல்லமையை அனுப்பும்படியாகவே செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைகளை ஊற்றும்படியாக செபிக்கிறோம். இந்த திட்டங்களிலே உடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாக. வல்லமையுள்ள நாமம் இதன் மூலம் மகிமையடைந்து அநேக ஆண்டவரே கட்டப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவரே சிறுவர்கள், புதியவர்கள் என்று அந்த பகுதிகளிலே ஆண்டவரே அறுவடை செய்யப்படத்தக்கதாக, கர்த்தருக்கு எழுப்பப்படத்தக்கதாக இந்த வல்லமையை ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தரிசனங்களை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எவஞ்சலிஸ்ட்கான தரிசனத்தை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த லீடர்ஸ்கான தரிசனத்தை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உமது நாமம் மாத்திரம் மகிமை அடைந்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு, இந்த ட்ரைனிங்க்கு தேவையான இடங்களுக்கு நேபாளிலையும் பீகார்லையும் சில இடங்கள்ல சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சில இடங்கள்ல ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம். உதாரணமா கல்லையா அந்த இடத்துல நமக்கு லேண்ட் ஆல்ரெடி நம்ம கையில இருக்குது. உள்ள சில எதிர்ப்புகள் உண்டு. அதுக்காக நீங்க கட்டாயம் நீங்க சொல்லிக்கணும். ஹர்பூர் நான் கடைசியா வரேன். பாக்பதின்ற ஃபீல்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த இடத்துலையும் லேண்ட் பேசி நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம். ஆனா இன்னும் அதை பர்ச்சேஸ் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சித்துமன்லையும் அதே காரியம் தான். நமக்கு லேண்ட் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சாத்தா விப்ரால அங்கேயும் லேண்ட் ரெடி, ஆனா அதை பே பண்ணி நம்ம வாங்கிச்சு தெரிஞ்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட ஹர்பூர்ல மட்டும் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, முதல் மாடல் கேம்ப்ஸ் சர்ச்சஸ், எல்லா சர்ச்சஸ்லயுமே உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க ஃபிட்னஸ் சென்டர், கேம்ப்ஸ் ஃபிட்னஸ் சென்டர். அதுதான் நம்ம அந்த கேம்பஸ் பேர் விரும்புகிறோம், CWC. ஏன் அப்படி அந்த இதை நம்ம சொல்ல விரும்புறோம்னா, அதுல வெறும் சர்ச் மட்டும் இல்லாம கட்டாயம் டெலி மெடிசன், தொலைதூர அந்த வீடியோ கால்ஸ் மூலமா மெடிக்கல் சேவையை செய்வதற்கு நம்ம ரெடி பண்ண போறோம். அதோட அங்குள்ள ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல, சில இடங்கள்ல கோச்சிங் சென்டர் தேவைப்படுது, சில இடங்கள்ல இங்கிலீஷ் மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இருக்குது, சில இடங்கள்ல அந்த பிள்ளைங்களுக்கு சத்தான உணவு கொடுக்க வேண்டிய இருக்குது, சில இடங்கள்ல அந்த பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டி இருக்குது. சோ என்ன தேவையோ அந்த ஏரியாவில் அந்த குழந்தைகளுக்கும் பகல் நேர பராமரிப்பு மையம், மூணையும் சேர்த்து சபை, அதோடு கூட மருத்துவ ஊழியம், பகல் நேர பராமரிப்பு, இதை என்ன செய்ய முடியும்? அதுல பகல் நேர பராமரிப்புல பெண்களை நம்ம சேர்த்து சில உதவி ட்ரைனிங்ஸ் அவங்க செய்ய முடியுமா நாம பாக்குறோம். இந்த மூணையும் சேர்த்து முதல் முறையா நாம ஹர்பூர்ல சேர்த்து நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம். அதுலதான் அந்த எக்ஸ்-எம்எல்ஏ எடுத்த அந்த போட்டோ, பாஸ்டர் எடுத்த போட்டோ, அதனுடைய கிரவுண்ட் பிரேக்கிங் நம்ம முடிச்சிட்டோம். கர்த்தருக்கு சித்தமானா கிறிஸ்துமஸ் நாட்கள்லாம் வேலைகள் உடனே ஆரம்பிக்கல, எல்லா எவாஞ்சலிஸ்ட் பொருட்கள் இருக்கிறாங்க. ஜனவரியில இருந்து அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்முடைய காமனான ஒரு சர்ச்சுடைய சைஸ் நாம நம்ம என்ன பண்ணோம்னா 25 அதனுடைய அகல இருக்கும், 40 ஃபீட் அதனுடைய நீளம் இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட். ஏன் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேருக்கு நம்ம உட்கார வைக்க முடியும். 200 விசுவாசிகள். பொதுவா மெகா சர்ச் கான்செப்ட் நம்ம நம்புறது இல்லை. 200க்கு மேல ஒரு மேய்ப்பனான நிச்சயமா பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொன்ன உதாரணமே எத்தனை மேய்ப்பர், எத்தனை ஆடுக்கு ஒரு மேய்ப்பர், 100 ஆடுக்கு ஒரு மேய்ப்பர் இருந்தாலே ஒரு ஆடு ஏமாத்திட்டு வெளியே போகும். அதுதான் கர்த்தர் சொன்ன கணக்கு.
நமக்கு அதுக்கு மேல இருந்ததுன்னா அது 100ல 99 நீதிமன்றம் இருந்தாலும் ஏமாத்திருப்போம். அப்படி ஒரு சர்ச்சை இந்த மாதிரி கிடையாது, கஷ்டம். 99% நீதிமான்கள் சர்ச்சை அப்படின்னு சொல்ல முடியாது. அது இயேசு மெய்ப்பனா இருந்தாரு, ஊமையா இருந்தாலும் அதுல சில உண்மைகள் இருக்கு. 100 பேரை தான் ஒரு பாஸ்டர் நிச்சயமா கேர் கொடுத்து பண்ண முடியாது. சரி, நமக்கு 100 பேருக்கு ஒருத்தர் வச்சா நிறைய நம்பர் இருக்கும், 700 பேருக்கு அதுக்கு மேல வந்து நம்ம டிவைட் பண்ண சொல்லிருக்கோம். அதனால 25ல இருந்து 40 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்சிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவுதான் நம்ம சர்ச் பில்டிங் கட்ட போறோம். கற்பூர்ல மட்டும் 1500 ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் 1000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் நம்ம இந்த பில்டிங் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இது போக அவங்களுக்கு அதே இடத்துல ஒரு சின்ன ரூம், டெலிமெடிசின் நடத்துறதுக்கு பெரிய ரூம் தேவையில்லை. 10க்கு 10 ஒரு ரூம் மட்டும்தான் சர்ச்சுடைய அட்டாச்சா இருக்கும். அதுல இருந்து அவங்க டெலிமெடிசின் நடத்துவாங்க. இன்னொரு சில்ட்ரன் பிள்ளைகளுக்கு பண்றதுக்கு அது போல ஒரு 20x20 ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஹால் இருந்தா போதும். இதுதான் நம்ம சேர்ந்து கேம்ப்ஸ் ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்ற பேரை நம்ம பண்ண இருக்கிறோம். அதனுடைய முதல் பகுதியை கற்பூர்ல நம்ம நேபாளுக்கான ஃபுல் ஃபிளெஜ்டு ஹாஸ்பிட்டல் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். நீங்க ஒருவேளை இந்தியாவுடைய பார்டர் நீங்க வந்து நேரா தெரிஞ்சிருக்கு, ரக்ஸால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, நம்ம பீகாருடைய பார்டர். அங்க டங்கன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய கையப்போட கூட சேர்ந்து அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். அந்த டாக்டர்ஸ் ஹெல்ப், அந்த நர்சஸ் ஹெல்ப், இதை தாண்டி இந்த ஒய்ஃப் அவளும் நேபாளுடைய காரியங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்பூர்ல நம்ம பெர்மனன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம பிளான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய ஏழை ஜனங்கள் உண்டு, டெலிவரியில இறந்து போறவங்க உண்டு. டெலிவரியில ப்ராப்பரா டெலிவரி பண்ணாம விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா குழந்தை அழாது. குழந்தை 5 நிமிஷம் அழலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பேரண்ட்ஸ் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படும். அதனுடைய பிரெயின் செரிபரல் பால்சி வந்துடும், அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. இதனுடைய காரணம் என்ன? ஒரு 5 நிமிஷம் அந்த நர்ஸும் டாக்டரும் அதை ஒருவேளை உங்களால கரெக்டான நேரத்துக்கு வர முடியாததுனால அல்லது பேஷண்ட்ஸ் ரொம்ப லேட்டா போனதுனால தாண்டி சில மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதனால கூட வரலாம். ஸோ அந்த ஹோம் டெலிவரினால உண்டாகக்கூடிய நிறைய அந்த சிபி சைல்டு இதெல்லாம் குறைக்கிறதுக்காக அங்க உள்ள ஜனங்கள் ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் ஹர்பூர் ஹாஸ்பிட்டல் நம்ம டெவலப் பண்றோம். மெயினா விமன் அண்ட் சைல்டுகள் அதை ஃபோக்கஸ் பண்ணி அங்க உள்ள கேன்சர் பேஷண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் வெளியே போக முடியறதில்லை, அப்படியே வீட்டுல போட்டுறாங்க. ஜிவி வியாதி வெளியே யாரும் போறதில்லை, அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஹாஸ்பிட்டலா பில்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கட்டுரைக்கு மேல நமக்கு லேண்டு கிடைச்சிச்சு, அதை நம்ம செய்ய இருக்கோம். இந்த 5 இடத்துல கல்லையா ஆல்ரெடி நமக்கு எல்லாமே ப்ராசஸ் பில்டிங் மட்டும் நம்ம கட்டணும். ஹர்பூர்ல இந்த 3 சேர்த்து நம்ம கட்ட வேண்டியிருக்கும். பாக்மதி சாதா பீப்ரா கடைசி அந்த 3வது 5வது உள்ளதுல நம்ம இன்னும் லேண்ட் அக்வயர் பண்ண வேண்டியிருக்கு. சித்துவரில் ஆல்ரெடி லேண்ட் அக்வயர் பண்ணியாச்சு, பில்டிங் நம்ம பண்ண இருக்கோம். இது ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதை தாண்டி பீகார்லயும் நம்ம 2 இடங்கள்ல சர்ச் கட்ட வேண்டியிருக்குன்னா 80 விசுவாசிகளுக்கு மேல வந்தாச்சு. குடிசையில தான் இருக்கிறாங்க. மகுவா வைஷாலி டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதை தாண்டி சீதாமணியில பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. எக்கந்தர்சராய் அப்படின்ற நலத்தா டிஸ்ட்ரிக்ட் அங்கேயும் விசுவாசிகள் அதிகம், அங்கேயும் நம்ம கட்ட வேண்டியிருக்கு. ஆனா இந்த பகுதி அங்கேயாவது வாடகைக்கு கிடைக்குது, இந்த பகுதியில வாடகைக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயருக்கு இந்த இடங்களை பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஸ்கொயர் ஃபீட் நம்ம காஸ்ட் பண்றது 1000 rupees per square feet அளவுக்கு அதோடைய காஸ்ட் ஆகுது. ஒருவேளை உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சர்ச் பில்டிங் நேபாளிலும் சரி இந்தியாவிலும் சரி அதோடைய டோட்டல் காஸ்ட் 10 lakhs பக்கம் அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் சர்ச்சஸ்க்கு வரும். per square feet 1000 rupees தான் சிம்பிள் கால்குலேஷன். இந்த மாதிரி வருது. ஒருவேளை எல்லாராலையும் அவங்களுக்கு காசு கொடுக்கிறது டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அவங்க ஒருவேளை அவங்க விருப்பப்பட்டு பேர்டன் ஆகி கொடுக்கணும் விரும்பினாங்கன்னா கட்டாயம் வாலண்டியர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க அவங்களை கனெக்ட் பண்ணலாம். நிச்சயமா சர்ச் பில்டிங்ஸ்க்கு சர்ச் பில்டிங் எஜுகேஷன் கண்டிப்பா அவங்க வர வரைக்கும் அவங்க வர வைக்கிறதுக்கு நம்ம எல்லா காரியங்களும் நம்ம பண்ணணும். எல்லா அப்டேட்டும் அவங்க நம்ம கேட்டுக்கலாம். அந்த காரியங்களும் நம்ம சேர்த்து ஆயத்தமா இருக்கணும். சில பேர் கேட்டாங்க, நீங்க 5000 சின்ன சர்ச் 600 ஸ்கொயர் ஃபீட்ல போடுவேன்னு சொல்லி. அது டபுள் காஸ்ட் ஆயிடும். 600 ஸ்கொயர் ஃபீட் சர்ச்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். பிரயோஜனம் மறுபடியும் திரும்ப இடிச்சு திரும்ப கட்டி அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருந்தது. நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பழைய நாட்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அதனால அதை நம்ம செய்ய விரும்பல.
சாருடைய மாடி வீடுல டெம்பரரி ஷெட் அது வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்றோம். பட் பெர்மனண்டா நம்ம அதே காரியத்தை நம்ம செய்ய முடியுது இல்லை. இப்போ உள்ள லீகல் ப்ராப்ளம், இப்போ உள்ள கவர்மெண்ட் திங்ஸ், எதிர்ப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி வட இந்தியாவே நேபாளம் எதிர்த்துமா பெரிய சவால் ஜாதி. ஒரு ஜாதி வீட்டுல இன்னொரு ஜாதி வர்றதுக்கு யோசிக்கணும். அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த பெண்கள் வரும்பொழுது அந்த ஆண்கள் வந்து வரவிட மாட்டாங்க. ஜாதி வீடு கேட்பான், பச்சைக்கிற ஜாதி வீடுனா விட மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சவால்கள். இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு அடுத்த வருஷத்துல நம்ம அந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போறதுக்கு நம்ம விரும்புறோம். இந்த வருஷம் எல்லாமே ரெண்ட்ல தான், ரெண்டட் பில்டிங்ஸ்ல தான் நம்ம செய்யறோம். ஏன்னா பில்டிங்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. எதையுமே ஈவன் ஹாஸ்பிட்டல் இப்ப நம்ம நடத்துறது கூட நம்ம ரெண்டட் பில்டிங்ல பண்ணிட்டு திரும்ப ஒரு சின்ன ஆபரேஷன் தேர்தல் கூட இப்ப மறுபடியும் ரெண்டட் பில்டிங்ல தான் ஜனவரில இருந்து பிப்ரவரில இருந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா இதுக்கு பெரிய திருப்பையினால ஒரு லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. அதை செய்வதற்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு பக்கம் நம்ம வச்சு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம், கர்த்தர் நீட சந்திக்கிறது. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாதான் செய்யணும், நம்ம வெயிட் பண்ணல. முடிச்சே போட்டாலும் நம்ம செஞ்சிருக்கோம்னு சொல்லி கட்டாயம் நம்முடைய விஷனை நம்ம தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். எனக்கு எப்போதுமே இன்ஸ்பைரிங்கா இருந்த ஒரு வசனம் வந்து என்னன்னா பவுல். அதுதான் பவுல் கடைசியா ஊழியம் பண்ண இடம் என்னன்னு தெரியுமா? அதுக்காக எல்லாரும் பவுல் மாதிரி பண்ணிட முடியாது. அப்போஸ்தலர் 28 வாசித்து பாருங்க. அதை லூக்கா எழுதும்போது எதுக்கான வார்த்தையை சேர்க்கிறதுனால எனக்கு தெரியல. 30வது வருஷம் அப்போஸ்தலர் 28:30. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி ஏற்றுக்கொண்டு அவன் வாடகை வீட்டுல தான் இருந்தான் கடைசி வரைக்கும். ஆனா தனக்குன்னு ஒரு வீடு அவன் கட்டல. அந்த வாடகை வீட்டுல இருந்தாலும் அந்த ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு தான் இருந்தாரு. சோ இதுதான் எனக்கு ரொம்ப எப்போதுமே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இது பவுலினுடைய முதல் நாள் அனுபவம் அல்ல. பவுல் கிட்டத்தட்ட டெத் பெட்டுக்கு வந்தாச்சு. டெத் பெட்டுனா நீரோ மன்னனாலும் கொலை பண்ண போற இடத்துக்கு வந்தாச்சு. அப்பயும் அவரு இந்த இடத்துல மறுபடியும் எனக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம், அவரு இப்பதான் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படி வெயிட் பண்ணல, கிடைச்ச வாடகை வீட்டுல ஊழியத்தை ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ இன்ஸ்பைரிங். அதனால அந்த காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஓபனிங்ஸ் உங்க ஃபேமிலியில சில நேரத்துல தேவைகள் பெருசா இருக்கும், காரியங்கள் பெருசா இருக்கும். ஆனா ஒரு ஸ்டெப் இருக்கிற ஓப்பனிங்க நீங்க தைரியமா விசுவாசி காலை வச்சு பாருங்க, அடுத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். சோ அந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட நீங்க வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டாயம் யாரையாவது ஒருத்தரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ அந்த காரியங்களை செய்வதற்கு, அந்த காரியங்களை தொடர்ந்து இந்த ட்ரைனிங் பண்றதுக்கு விசுவாசிகள், ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விசுவாசிகளுடைய ட்ரைனிங்கே போக முடியும். ஏன்னா விசுவாசிகளை கூப்பிட்டு ஒரு இடத்துல ட்ரெயின் பண்றதுக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை. செலக்டட் விசுவாசிகளை தான் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க முடியும். சோ சர்ச் பில்டிங் நம்முடைய பில்டிங்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமா அலோவ் பண்ணுவாங்க. நமக்கு யாருக்கு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தைரியமா பண்ண முடியும். ரெண்டட் பில்டிங்ல வாரத்துல ஒரு நாள் தான் இப்ப அலோவ் பண்றாங்க. ஈவன் தோ ரெண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் சில பில்டிங்ல 2 days ஃப்ரைடேயும் அலோவ் பண்றாங்க. அதை தாண்டி யாரும் அலோவ் பண்றது இல்லை. அதை தாண்டி அலோவ் பண்ணா அவங்க நிறைய ரெண்ட் சார்ஜ் பண்றாங்க. நம்ம அவ்வளவு ரெண்ட் நம்ம கொடுத்து பண்ண முடியாது. சோ மெஜாரிட்டியான பேசிஸ் நம்ம வீக்லி பேசிஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா இந்த செகண்ட் இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, இந்த காரியங்களை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார். மெடிக்கல் மினிஸ்ட்ரியிலையும் இன்னும் அதிகமான, ஏன்னா டாக்டர் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஆர்த்தோ டாக்டர் வெள்ளூர்ல முடிச்சோங்க. அவங்க மனைவி திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ்ல ஐ சர்ஜரி முடிச்சோங்க. அவங்க ரெகுலரா டாக்டர் ஆஸ்கர் அண்ட் மதர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க தான் பொறுப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. தாண்டி தூத்துக்குடியில இருந்து டாக்டர் ஜாயின் பண்ணிருக்காங்க. எம்பிபிஎஸ் பண்ணிட்டு அடுத்து மோத்தியாரி, பீகாருடைய மோத்தியாரி பகுதியில இருந்து டாக்டர் சொல்லி அவங்க டென்டல் டாக்டர் ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலியில இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு உதவி செய்யறாங்க. தாண்டி விசிச்சுட்டு நாகர்கோயில இருந்து, சென்னையில இருந்து, மற்ற இடங்கள்ல இருந்து டாக்டர்ஸ் வர்றாங்க. பிப்ரவரியில இருந்து அங்க உள்ள கேன்சர் சர்ஜரிஸ் பண்றதுக்கு இங்க நாகர்கோயில இருந்து தான் ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறாங்க. நாகர்கோயில உள்ள ஒரு டாக்டர், சென்னையில உள்ள ஒரு டாக்டர் தான் ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறாங்க.
அந்த காரியங்களை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இடையில நாம என்னால முடிந்த நேரங்கள நாம என்னுடைய மனைவி இடையில ஒரு கிட்டத்தட்ட 6-7 டாக்டர்ஸ் வந்ததுனால நிறைய நீர் நமக்கு அந்த சடங்குகளுக்கு அட்மிட் பண்ணி அந்த கேர் பண்ணி தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாம முயற்சி செய்யும். கருத்து வருகிற வருஷங்கள்ல அது வாய்க்கப்படணும். சோ கடைசியா நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் 2 காரியங்கள் சொல்லி நம்ம ஜெபித்து அதுக்கு வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்தா என்னுடைய முக்கியமான ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த வருகிற வருஷத்துல மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்கள்ல இனிமே வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நாம எப்படிப்பட்ட விதத்துல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சேர்வதிலையோ அல்லது ஆண்டவரை பற்றி சொல்வதிலையோ நேரடியான ஊழியங்களை செய்வதிலையோ இனிமேல் திறந்த வாசல்கள், முழுவதும் திறந்த வாசல்கள் பெரும்பாலும் வரப்போவதில்லை. ஏன்னா உலகத்துடைய கடைசிக்கு நாம வந்திருக்கோம். ஆனா இதுல யாரை கர்த்தர் ஏற்கனவே தெரிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை சந்திப்பதற்கான வாசல்கள் நிச்சயமாய் அதை நம்ம மிஸ் பண்ணவே விரும்பல. ஆண்டவர் வருகைக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனத்திற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புறாரு. எல்லா ஜனத்திற்கும் சுவிசேஷம், ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தம். இதுதான் 2 ஆண்டவருடைய மெயின் அஜெண்டா. எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் விரும்புகிறார். ஆனால் இடுக்கமான வாசல்ல போறவங்க தான் மேல போவாங்க. ஒரே நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எல்லாருக்கும் சுவிசேஷம் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை சுவிசேஷங்களா மாத்தி ஆகணும். 2 வேலைகளையும் சைமல்டேனியஸா நம்ம வேகமா செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். வேகமா செய்யறதுக்கு இந்த காரியங்களை பண்றதுக்கு முக்கியமான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி. இந்த மீட்டிங் நடக்கிறதுனால நான் கன்னியாகுமரி நான் சொல்லல. ப்ராபபிலி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல இருந்துதான் மிக அதிகமாக மிஷன்ஸுக்கு தேவையான சப்போர்ட் இதுவரைக்கும் போயிருக்கு. ஆனா அதை தாண்டி நாம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். இந்த மாவட்ட பகுதிகளில் இருந்து அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள், இந்த மாவட்டத்திலிருந்து அதிகமாய் தங்களுடைய தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்தில் செலவழித்து அங்கே இருந்து ஊழியத்தில் இணைகிறவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காசு மட்டும் வரும் அப்படின்றதோட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. கன்னியாகுமரியிலிருந்து மறுபடியும் வீடுகளிலோ மிஷனரிகள் எழுப்பணும், ப்ரொஃபஷனல் டென்ட் மேக்கர்ஸ் எழுப்பணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அவங்க முழு நேர பணியாளரா பாஸ்டா வரணும்னு அவசியம் இல்லை. இங்க பாக்குற ஜாபுக்கு பதிலா பீகார்ல அவங்க ஜாப் அவங்க அதே சர்வீஸ் பண்ணிட்டு ஊழியர்களா உதவியா இருக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல பிசினஸ்ல முசஃபர்பூர் ஒரு இடம் இருக்கு பீகார். சமீபத்துல சந்தோஷ் ஒரு பிசினஸ் மேன், ஒரு சின்ன பிசினஸ் நேபாளுடைய வீட்டுக்கு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த சந்தோஷ் பண்றதுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சரியம், அந்த வீட்டுல அவரே இல்லை. அந்த வீட்டுல இன்னொரு மிஷனரி இருக்கிறாரு. கீழே உள்ள வீட்டுல திங்ஸ் மட்டும் தான் இருக்குது. மேல உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மிஷனரிக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஏர் கண்டிஷன், இதே மாதிரி ரூம், அது பெரிய ஹால், ஏர் கண்டிஷன் ஆகி சர்ச்சுக்கு கொடுத்தாரு. நான் மிஷனரியில கேட்டேன், எவ்வளவு ரேட் போட்டு வாங்குறாரு? ஐயா ஃபுல்லா ஃப்ரீ பையா, எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற 20 மிஷனரிக்கும் அவர் தான் மாசம் மாசம் அலவன்ஸ் கொடுக்குறாரு. யாரு? பீகார்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் கர்த்தர் அவரை பிளஸ் பண்ணி அவர் நேபாள பிசினஸ் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தன்னை உயர்த்தினால இந்த முசஃபர்பூர்ல நீங்க இருந்து செய்யறதுனால இந்த வீக்கெண்ட் 2 டவுன்ல இருந்து செய்யற உங்களுக்கு நானே செய்யறேன், எல்லாத்தையும் அவரே செய்யணும். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். அவங்க காசு கொடுக்கறத அவங்க யோசிக்கிற கமிட்மெண்ட். ஆனா நாம இன்னொரு வழி போய் மணியை காட்டில நம்மை கொடுப்பதற்கு இதை அதிகமா நம்ம உற்சாகப்படுத்தணும். அதிகமா மறுபடியும் இந்த காரியங்கள் எடுக்கணும். ஏன் நான் சொல்றேன், இந்த அவேர்னஸ், சபைக்கு என்னைக்கு சபையை தொழுதோ அன்னைக்கு கண்ணோட்டம் மாறி, ஏன்னா ஆண்டவருக்கு ஏதோ கொடுத்தால் மாத்திரம் போதும் யோசிப்பாங்க. நம்மையே தர வேண்டிய கட்டாயம் உண்டு என்ற அபேக்கினி கண்டிப்பா வர வேண்டிய அவசியம். அதனால அந்த காரியத்துக்காக நம்ம ஊக்கமாய் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. 2வது டீம்ல நான் ஒர்க் பண்ணக்கூடிய 4 வேல்யூஸ், இதை மாத்திரம் நான் உங்களுக்கு போட்டுறேன். 4 வேல்யூஸ் காரியங்கள் அந்த உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த புக்லெட்லயே இருக்கும். முதல் ஸ்லைடு, அது தனி ஸ்லைடா என்னால போட முடியல. ஃபர்ஸ்ட் 5th ஸ்லைடு முதல்ல உள்ள அவர் விஷன், 4வது 5வது ஸ்லைடு நினைக்கிறேன். அந்த ஸ்லைடு அது இருக்குது. அதுதான் 4 வேல்யூஸ். நம்முடைய முக்கிய ஃபர்ஸ்ட் மேல
அந்த 6 கோர் வேல்யூஸையும் நம்ம தொடர்ந்து கீப் அப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 1 அதுல சி போட்டிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த புக்லெட்ல போட்டிருப்பாங்க. சி அது நம்ம சேரிட்டி அல்லது லவ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். ரெண்டாவது யூனிட்டி அது நம்ம வச்சிருக்கிறோம். ஆர் ரீச்சபிலிட்டி அது நம்ம வச்சிருக்கிறோம். மறுபடியும் இதுதான் மேல போனீங்க 3வது 4வது ஸ்லைட்ல இருக்கும் ஒரு மேப் இருக்கும். அவர் விஷயம் ஒரு மேப் இருக்கும், நீங்க போடுங்க. இதனுடைய காரியங்கள் ஓகே, அதுல இல்லாட்ட நான் சொல்லிடுறேன் நேரடியாகவே. முதல்ல நம்பர் 1 சேரிட்டி அதை நம்ம சொல்றோம். ரெண்டாவது யூனிட்டி, மூணாவது சேரிட்டி, ஹானஸ்டி, யூனிட்டி, ரீச்சபிலிட்டி. our vision from this side, slide show from this side. அந்த 6 முக்கிய கொள்கைகளையும் நம்ம தொடர்ந்து கடைபிடிப்பதற்கும் ஃபேமிலியா பொதுவா டீமா கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த காரியங்களையும் நம்ம சொல்லணும். ரீச்சபிலிட்டி இலக்கை அடையக்கூடிய ஒரு வலிமை, கிளாரிட்டி தெளிவு, கடைசியா ஹியூமிலிட்டி தாழ்மை. இந்த 4 வேல்யூஸ் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சு அதை போடுறதுக்கு நம்ம விரும்புறோம். கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்கப்படும் நம்ம விரும்புகிறோம். சபையை குறித்து கர்த்தர் சொன்ன வல்லமை, சபையை குறித்து கர்த்தர் சொன்ன பரிபூரணம், சபையை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமா நாம பார்ப்போம். நம்முடைய சபைகள் அது நடக்கும். நாம மூலமா அதை கர்த்தர் செய்வார்கள் ஆழமா நம்ம நம்புவோம். அதனால ஆண்டவர் இந்த கண்மலையின் மீது என்னுடைய சபையை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த சபையை நம்ம கட்டிட்டோம்னா மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம செய்வதற்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிச்சு ஜெபித்து முடிக்கும் அவனுடைய கையில நான் கொடுத்துறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க பருகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து முதல்ல நீங்க உறுதிப்பட்டவர்களாயும், இரண்டாவது நீங்கள் அசையாதவர்களாயும், மூன்றாவது கர்த்தருடைய கிரியைகளை எப்போதும் பெருகிறவர்களாயும் நீங்கள் இருப்பீர்களாக. 2025 இதான் போக்கஸ் வச்சு நாங்க செயல்பட இருக்கிறோம். உறுதியானவர்களா, rooted in the Lord. குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை நம்ம அதிகமா கூட்டி ஆண்டவருக்குள்ள உறுதிப்படவும், அசையாதவர்களாகவும், அன்காம்ப்ரமைசிங். வரக்கூடிய நாட்கள்ல நிறைய டீச்சிங் காம்ப்ரமைஸ் வரும், பினான்சியல் மேட்டர்ல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வரும். ஆனா எதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அசைக்கப்படாதவர்களா வாழ நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறோம். கடைசியா கர்த்தருடைய கிரியையில எப்போது பெருகுகிறவர்களா, ever increasing in the Lord's work. அதுதான் ஒரு நாள் நின்று விடுகிறவர்களா அல்ல, திருப்தி அடைகிறவர்களா அல்ல. இந்த நம்முடைய தேசம், சுற்றி உள்ள தேசம் இயேசு அறிகிற வரைக்கும் அப்படியே கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 25 கோடி ஜனங்கள், 2 தேசங்கள், இவைகளை குறித்த கரிசனையோடு கூட கடைசி நாள் வரைக்கும் அந்த கிரியை பெருகிக் கொண்டே இருப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு போக்கஸோட நம்ம ஓட விரும்புகிறோம். இதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. Do not be satisfied in small things. நீங்க சின்ன காரியங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆகாதீங்க. ஸ்பிரிச்சுவல் ஏரியால உலக காரியங்களை நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். போதுமென்ற மனது அது பவுல் சொல்றாரு. ஆவிக்குரிய காரியத்துல ஆத்மாவை ஜெயிக்கிறதுல, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுல do not get satisfied. பவுல் சொல்றாரு, இந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அதனால நான் ஸ்பானியா தேசத்துக்கு நான் போறேன், இன்னும் ஃபர்தர் நான் போறேன். ஓடிக்கொண்டே இருப்பதற்கு, செயல்பட்டு கொண்டே இருப்பதற்கு ஆண்டவர் நிச்சயமா பலன் தருவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போறோம்.
உள்ளத்தின் ஆழத்துல உங்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா நிறைய பேர் இதுக்கு பின்னாலும் நீங்க பிரயாசப்பட்டிருக்கிறீங்க. குறிப்பா நான் ஒவ்வொருத்தருக்காக கண்டிப்பா நினைச்சுன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லணும். ஆனா நிச்சயமா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கிங்ஸ் நகலுக்காக, கனகராஜனுக்காக, ஸ்டான்லி ஜோன்ஸ்க்காக, அவங்களுக்காக, இதுக்கு பின்னால இன்னும் ஓடி ஒத்தாசை செஞ்ச ஒவ்வொருவருக்காக உங்களுடைய பிரயாசம் மிக அதிகம். எனக்கு தெரியும் 3 மாசத்துக்கு மேல கிட்டத்தட்ட more than 3 months இதுக்காக பிளான் பண்ணி ரொம்ப ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஜனங்கள் எல்லாரையும் வர வச்சு அழகா ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்க. கர்த்தருக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாய் தரட்டும். நல்லா ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாம். இந்த பகல் வேளையிலிருந்து இந்த சாயந்தரம் வரைக்கும் இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் நம்புகிறேன் இந்த காரியங்கள் மட்டும் ஓரளவிற்கு உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி, ஆனாலும் இந்த நேரத்தில் நாம் உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய், கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய், கர்த்தர் இந்த இடத்துல நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டோடு கூட, அப்படிப்பட்ட ஒரு முத்திரையோடு கூட இந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை அனுப்பும்படியா கடைசி வேளையில் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நல்லா நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கிருபை செஞ்சீங்க, நீங்க இரக்கம் பாராட்டினீங்க, நீங்க தயவு செய்தீங்க. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய உண்மை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் அதெல்லாம் எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தது சுவாமி. உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக பிரயாசப்படுத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த ஒரு நாள் முழுவதையும் மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய பிரச்சனத்துல வந்திருந்தாங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த எல்லா பாரங்களையும் கற்பித்தபடியே நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்தி ஒரு காரியமும் ஒன்றினாலும் ஒரு மனிதனாகிலும் அவர்களை அசைக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை நிலைக்க செய்து make them unshakable in the shaking world, O Lord. கடைசியாய் அவர்கள் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகுகிறவர்களாய், கர்த்தருக்கென்று ஜெயம் கொடுத்து, கர்த்தருக்கென்று ஜெயம் பெற்று கனிகளை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு என்று உத்தமமாய், உண்மையாய் கடைசி வரைக்கும் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைவான பலனை நீங்க கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.